பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு தெரியுது இப்போலேருந்து. இறைவனுடைய சிறப்பியல்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம சைவ சித்தாந்தம் 5 பொருள்களை பற்றி பேசுகிறது. கடவுள், பேரறிவுடையவன், உயிர்கள், சிற்றறிவுடையவைகள். உயிர்களின் அறிவை மறைப்பது ஆணவம். அந்த ஆணவ மரத்தை போக்குவதற்காக கடவுள் நமக்கு எதை கொடுத்திருக்காரு? இந்த மாயையிலிருந்து உடம்பையும் கண்மமலத்தையும் தந்திருக்கிறார். இதை பயன்படுத்தி ஆணவமலத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். உயிர்கள் சிற்றறிவுடையதனால அந்த உயிர்களால் தன்னுடைய முயற்சியினால் அந்த ஆணவமலத்திலிருந்து விடுபட முடியாது. ஆகவே அது கடவுளுடைய அருளை துணை நாட வேண்டும். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு சில சாதனைகள் இருக்கின்றன. அந்த சாதனைகளை செய்ய வேண்டும். இதான் சைவசித்தாந்தம். அவ்வளோதான் சைவசித்தாந்தம், முடிஞ்சு வச்சு. ரொம்ப சுலபமானது. அப்புறம் இந்த சார்ட் இருக்குது. இது இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பித்து வைப்போம். அதை இதே அப்படியே செராக்ஸ் மாதிரி சின்னதாக போட்டு வச்சுருக்குறாங்க. வேணா ஒரு தாள், இது எவ்வளோ இருக்கும்? ₹1. அது மாதிரி வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் புத்தகத்துலேயும் இருக்குது, அந்த படம் இருக்குது. அதை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் தெளிவாக இருக்கும். பாடம் நடத்தும் பொழுது புரியும். வேணால் இந்த மாதிரி பேப்பர் ஒரு செராக்ஸ் போட்டு நீங்கள் ஆள் கொண்டு ஒன்று அடுத்த வகுப்பில் வேணால் எடுத்துக்கலாம். ₹1 தான் வரும், எடுத்துக்கலாம். அதை எழுதினீங்கன்னா தப்பாக வந்துடும். இதை பார்த்துட்டு இப்படி தலையை குனிஞ்சு பார்க்கறதுக்குள்ள இந்த இது அங்கே போயிடும். ஒன்றும் இதை பார்த்துட்டு மிரள வேண்டாம், பயப்பட வேண்டாம். ரொம்ப சுலபம் தான் அதெல்லாம். நான் இப்போ அதை பற்றி சொன்னேன்னா உங்களுக்கு சுலபமாக போய்டும். சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். சரி, இறைவன் உயிர்களை தன்னுடைய கருணையினால் உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக அவன் என்ன செய்கிறான்னா வடிவங்கள் எடுத்துக்கொள்கிறான். உருவமில்லாத பரம்பொருள் உருவத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு வருகிறான். தன்னுடைய நிலைமையில் இருக்கும் பொழுது அவன் அகண்ட சச்சிதானந்தமாக தன்னில் தானாக இருக்கிறான். இந்த உயிர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இறைவன் தன்னுடைய உயர்ந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி வர்றான். விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அப்போவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா நாயின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் சிவபெருமான் ஒரு அடியவரை உயர்கொள்வதற்காக மதுரைக்கு வந்து வந்திக்கிழவினுடைய தருகின்ற அந்த பிட்டை சாப்பிட்டுட்டு கூலி பெற்றுக்கொண்டு மண்ணெல்லி போட்டு அவர் பாண்டிய மன்னனுடைய பெரும்படியையும் பெற்று துன்பப்பட்டார் ஒரு பக்தனுக்காக. அதுபோல் கடவுள் வடிவம் எடுத்துக்கொண்டு வருகிறார். அது 3 வடிவங்களில் 3 விதமான வடிவங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஒரு வடிவம் அருவம், உருவமில்லாதது. இன்னொன்று அருவுருவம். அருவுருவம் எது தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய திருக்கோயில்களில் எழுந்தருளி இருக்கின்ற சிவலிங்க திருமேனி, அது அருவுருவம். அடுத்தது உருவம். அவர் எத்தனை உருவம் எடுத்திருக்கார் தெரியுமா உங்களுக்கு? சென்ற தொகுப்பு படித்தவங்க சொல்ல முடியுமா? சாமிக்கு எத்தனை திருமேனிகள்? 25 திருமேனிகள். மகேஸ்வர வடிவங்கள் எத்தனை? 25 மகேஸ்வர வடிவங்கள். ஆக இறைவன் அருவம், அருவுருவம், இன்னொன்று உருவம். இப்படி 3 விதங்களில் உயிர்களுக்கு அறிவுறுகிறான். ஏன் சாமி உருவம் எடுத்துக்கிறான்? கடவுள் வடிவம் எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உயிர்களுக்கு உருவம் உண்டா? உயிர்களுக்கு நமக்கெல்லாம் உருவம் உண்டா? உண்டு. என்ன உருவம்? என்ன உருவம்? இப்போ நம்ம எடுத்துருக்கிறது உருவமா? சும்மா தைரியமாக சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் சொல்லலாம்.
உயிர்களுக்கு உருவம் உண்டா இல்லையா? உண்டு. தைரியமாக சொல்லுங்கள். உண்டுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், எப்படி வேணாலும் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். உண்டு. என்ன வடிவம் சொல்லுங்கம்மா? இப்போ நம்ம எடுக்கிற ஒரு வடிவம் அப்படி தானே? இந்த உடம்பு என்னம்மா? நிறைய உயிர்கள் இருக்கு, உடலை எடுத்துக்குது அது. ஆனால் உண்மையிலே உயிருக்கு உருவம் கிடையாது. இது வினையினால் வந்த வடிவம். நம்ம செய்த வினைக்கு தகுந்தது போல இந்த வடிவம் அமையும். நம்முடைய தோலினுடைய நிறம், சாதி, ஆயு, போகம், இதெல்லாம் வந்து சித்தியார் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாதி, ஆயு, போகம். ஆயுள், நமக்கு ஆயுள் எவ்வளவு, இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மை அனுபவிக்கணும், எவ்வளவு தீமை அனுபவிக்கணும், எவ்வளவு புண்ணிய பலன் நமக்கு வரும், எவ்வளவு பாவ பலன் நமக்கு வரும். நம்முடைய மனப்பக்குவம். சாதிங்கிறது நம்ம பிறந்த ஜாதி இல்லை, செட்டியார், முதலியார், வாணியர் அதெல்லாம் கிடையாது. நம்முடைய மனப்பக்குவம். இது மூன்றும் எதனால் அமையும்னா நம் செய்த வினைகளின் விளைவாக நமக்கு அமையும். மூன்று வரும். அதனால் உடல் கிடைக்கும் நமக்கு. சில பேர் பார்க்கும்பொழுது பிறந்த உடனேயே அப்படியே நோஞ்சானா பிறப்பாங்க. உடல் ஊனமாக பிறக்கலாம். நல்ல அழகான மேனி கிடைக்கலாம். உடம்பு நல்ல பலம் வாய்ந்த உடம்பாக கிடைக்கலாம். சில பேருக்கு பிறந்து போகும்பொழுதே அவங்க வந்து பலமில்லாத உடம்பாக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாம் எப்படி வருகிறது என்றால் அவருடைய மனப்பக்குவம். அதான் ஜாதி, சாதி, ஆயுள். எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம், இந்த உலகத்தில் என்ன நன்மை தீமைகளை நம்ம அனுபவிக்க போகிறோம், எல்லாம் முன்னாடியே எழுதி போட்டு நம்ம வரோம். நம்மளால் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. இப்போ இந்த உருவமில்லாத உயிருக்கு இந்த உடம்பை கொடுத்தது யாரு? நல்ல யோசனை பண்ணி சொல்லணும். யார் கொடுத்தா? அப்பாவா, அம்மாவா, கடவுளா? இறைவன் தான். தந்தையும் தாயும் ஒரு கருவியாக இருந்து செயல்படுகிறார்களே தவிர இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கணும் அப்படின்னெல்லாம் அவங்க யோசனை பண்ணியெல்லாம் குழந்தை இருக்காது. ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க, பெண் குழந்தை பிறகுது இல்லையா? நம்ம கற்பனையில் நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த போல அமைவது இல்லை. அப்போ இந்த உடல் அமைப்பு வினையினுடைய வினைக்கு தகுந்தது போன்ற உடல் நமக்கு தரப்படுகிறது. ஆனால் இந்த உயிருக்கு எந்த விதமான உருவமும் இல்லை. இப்போ இந்த உடல் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நம்ம ஞானத்தை அடைவதற்கு ஒரு கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ஆறு இருக்கிறது. அந்த காலத்தில் ஆற்றை கடந்து போகிறதுக்கு ஓடம் பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்போ அந்த ஓடத்தில் நம்ம பயணம் பண்ணுறோம். அக்கறை போனோம்னா ஓடத்தை விட்டுறணும், நம்ம அங்கே போயிடலாம். அதுபோல் ஞானத்தை அடைந்து இறைவனை அடைவதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது ஓடம் போல தான். கடவுளை அடைஞ்சிட்டா உடம்பு நமக்கு தேவையில்லை. உடம்பு இல்லாமலே பார்க்கவும், கேட்கவும், அறியவும், உணரவும், அனுபவிக்கவும் ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும். இதால் அனுபவிக்கும் பொழுது குறைந்த இன்பங்கள். ஏன்னா உடம்புல இருக்கிற உறுப்புகளெல்லாம் எல்லைக்குட்பட்டது, அதனால குறைந்த இன்பம். கடவுளோடு நம்ம சேர்ந்து போனோமானால் அவன் வியாபக பொருள், அந்த அளவுக்கு பேரின்பம் கிடைக்கும். உடம்புங்கிற ஒரு வாயில் வழியாக தான் நம்ம இன்பத்தை அனுபவிக்க முடியும். இதையும் தொடர்ந்து அனுபவித்தோம்னா காலம்பரை சொன்னது போல் களைப்பும் சளிப்பும் வந்துடும். அப்போ அகண்ட வியாபக பொருளாகிய கடவுளோடு நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு பேரின்பம் கிடைக்கும். ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா, இப்போ இந்த லைட்டெல்லாம் எரியுது, இந்த மின் விசிறி சுழல்கிறது. எதனால் சுழலுது? இதெல்லாம் எப்படி, எதனால் அந்த விளக்கு எரிகிறது? அதுக்கு கரண்ட்டு தொடர்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? எங்கேயோ அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். அந்த மின்சாரம் இந்த விளக்கோடு தொடர்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பு கொடுக்கப்படும் பொழுது இது ஒளிர்கிறது. தொடர்பை துண்டிச்சுட்டா ஒளிரும். இறைவன் நமக்கு அந்த மின்சாரம் எங்கே உற்பத்தி பண்ணி அந்த இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா? அவன்கிட்ட நமக்கு எல்லா ஆற்றல்களும் கிடைக்கின்றன. நம்ம இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு வருவது, இறைவன் நமக்கு வினைக்கு தகுந்த உடம்பை தர்றான். ஆனால் உயிருக்கு வடிவம் கிடையாது.
இந்த வடிவம் இல்லாத உயிருக்கு இந்த ஞானத்தை அடைவதற்காக கடவுள் இந்த உடம்பு கொடுத்து இந்த மண் உலகத்துக்கு நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறான். அப்பா அம்மா அனுப்பல, யார் அனுப்பி வச்சிருக்கா? கடவுள். எதுக்காக? ஞானத்தை அடையிறதுக்காக. இந்த உடம்பு மூலமாக நம்ம என்ன அடையணும்? ஞானம், இன்பம், ஆனந்தம் அடைவதற்காக. ஆனால் நம்ம உடம்பை வந்து ஆனந்தம் அடைவதற்காக பயன்படுத்துறது இல்லை, வேறு சுகபோகங்களுக்கு பயன்படுத்தி துன்பத்தை அடையிறோம். இந்த உடம்பால் நம்ம துன்பத்தை அடையிறோம், சூழ்நிலையை சரியாக கையாளாமல் துன்பத்தை அடையிறோம். இப்போ உருவமில்லாத ஒரு உயிருக்கு இந்த வடிவத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின உடனே இந்த உயிர்களால் உருவமற்ற ஒன்றை சிந்திக்க முடியாது. ஒரு ஒன்றுமில்லாத ஒரு 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 நிர்குண பிரம்மம், கடவுள் வடிவம் இல்லைன்னு சிந்திக்க சொன்னால் உங்களால் ரொம்ப நாளைக்கு சிந்திக்க முடியாது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கோம், உருவத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டார் கடவுள். அப்போ உருவமில்லாத ஒன்றை சிந்திக்க சொன்னால் இந்த மூளையால் சிந்திக்க முடியாது. அதுக்காகத்தான் கடவுள் நம்ம வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம வடிவத்தோடு வந்ததுனால, நம்ம உயிருக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கிறதுனால கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? வடிவம் எடுத்துக்கொண்டு வருகிறார். இல்லைன்னா அவருக்கு உருவம் கிடையாது, நமக்கு உருவம் கிடையாது. நமக்கு ஞான சாதனமாக இந்த உடல் கொடுக்கப்பட்டதுனாலே, இந்த ஞான சாதனமாகிய உடல் பற்றி பிடிப்பதற்கு கொழுகொம்பு, ஒரு கொடி படர்வதற்கு எப்படி கொழுகொம்பு பயன்படுது இல்லையா, அதுபோல நாம் ஒரு உருவத்தை தியானம் பண்ணுறது நமக்கு சுலபம், உருவம் இல்லாத தியானம் பண்ணுறது நமக்கு கஷ்டம். உருவத்தை ஆழ்ந்து தியானம் பண்ணும்பொழுது அந்த உருவமே நமக்கு கரைந்து போய் ஒளியாகி உருவமற்ற பரம்பொருள் நம்மளை கொண்டு போயிடும். யார் தியானம் பண்ணி பார்க்குறீங்களோ உங்களுக்கு அது தெரியும். ஆழ்ந்து தியானம் செய்பவர்களுக்கு உருவத்தை ஆழமாக சிந்திக்க சிந்திக்க அந்த உருவமானது பேரொளி பிழம்பாக மாறி உருவமற்ற பரம்பொருளாக அது தானே. இதை மணிவாசக பெருமான் ஒரு பாடலில் சொல்லுகிறார். சோதியே சுடரே சூழொளி விளக்கே. இறைவன் எப்படி இருக்கானா? சோதியாகவும் சோதியுடைய சுடராகவும் சூழொளி விளக்காகவும் இருக்கிறான். இது ஒன்று. இது கடவுள் உருவமற்ற நிலை. சுரிகுழல் பண மடந்தை பாதியே பரணே பால்கொள்வெண் நீற்றாய் பங்கையத்து அயனுமால் அறியா நீதியே. அப்போ அடுத்த நேரையில் எப்படி வர்றாரு? உருவத்தோடு பார்வதி பரமேஸ்வரனாக வருகிறார். அதுக்கு அடுத்த நிலையில் சிவபெருமான் குருநாதனாக வருகிறான். நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று ஒரு பாட்டிலே எல்லாம் சொல்றார். கடவுள் அருவம், அப்புறம் உருவம், அருவுருவம், அருவுருவம், உருவம். இப்படி கடவுள் பல நிலைகளில் நமக்கு உதவி புரிவதற்காகத்தான் அவர் இறங்கி வருகிறார். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன்னான் என்றுன்னை அறிவித்தென்னை ஆட்கொண்டன் பிராணானாய்க்கு இரும்பின் பாவை அணையனான் பாடேன் என்று ஆடேன் அந்தோ அலரிடேன் உளரிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே. மணிவாசக பெருமான் சொல்றார், நம்மெல்லாம் வினகுள்ள கிடக்கிறோம், வினையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்ம எதெல்லாம் ஆளணுமோ அந்த புலன்கள் நம்மை ஆளுகின்றன. துன்பம் வருது, நம்ம இதிலேருந்து விடுபட முடியாமல் கஷ்டப்படுறோம். கடவுள் என்ன செய்கிறாராம்? தான் உயர்ந்த நிலையில் இருந்த கடவுள் இறங்கி வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து அவர் எதுக்கு வந்து நின்னாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் கடவுள் எதுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது? நாம் செய்த வினை தீவினை அவ்வளவு தினை, அதனால் தெரிய மாட்டேங்குது. அவன் என்ன சொல்கிறான்? நான் தாண்டா உன்னுடைய வினையெல்லாம் தீர்ப்பவன், வினைக்கேடன் என்பாய் போல வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று. யாராவது ஒருத்தட்ட உதவி வேணும்னா, ஏன் அவருக்கு உதவி வேணுங்கிற என் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? ஆனால் சாமி அப்படி இல்லை. இவனுக்கு உதவிக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்டால் வந்து தருவாங்கன்னு அவனுக்கு தெரியல. அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வினையில் கிடக்கிறான். இறைவன் தான் இருக்கின்ற இடத்தை விட்டு இறங்கி வந்து விரையிலே கிடந்திருக்கின்ற அந்த உயிருக்கு எதுக்க வந்து, எப்பா உன்னுடைய வினையெல்லாம் தீர்த்து உனக்கு நன்மை செய்கிறோம் நான் தான்னு சொல்கிறான். அப்படி கூட உயிர் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல நான் தாண்டா உன்னுடைய வினையை கெடுப்பவன் என்பது போல என்று உன்னை அறிவித்து, உன்னையே நீ தெரிவிச்சுக்கிற, நீ யாருன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு, என்னுடைய வினை உன்னை தெரியாமல் மறைந்து போய்விடுகிறது. இந்த ஆணவமலம் என்ன பண்ணுன்னா, ஆணவமலத்தை பற்றி விரிவாக நம்ம படிக்க இருக்கிறோம், பின்னாடி அதை பார்க்கலாம். இந்த ஆணவமலத்தின் விளைவாக நமக்கு
நம்மையும் யார் என்று தெரியாது, நம்மை படைத்த தலைவனாகிய கடவுளையும் தெரிய விடாமல் பண்ணிடும் ஆணவமனத்தினுடைய ஆற்றல். அப்போ என்ன செய்கிறான் கடவுள்? இறங்கி வந்து போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய். அப்படிப்பட்ட உனக்கு நான் உன்னை நினைத்து ஆடவில்லை, பாடவில்லை, அலறவில்லை, உளரவில்லை. நான் என்ன கதியாக போகிறனோ முனைவனே முறையோ நான் ஆனவாறு இப்படி இருக்கனே முறையா நான் எப்படி வாழ்க்கையில் உயிரி அறிவேன் அப்படின்னு கேட்குறாங்க பெரியவர்கள் எல்லாம். நமக்கெல்லாம் அது மாதிரியெல்லாம் கேட்க தோணலை. ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கனே நமக்கு தோணலை. இதே ஒரு ருசியாக இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று என்னை அறிவித்து என்னை ஆட்கொண்ட பிரானானாய் திரும்பின்பாவை அணையனான் பாடேன் என்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உள்ளறிடேன் ஆவி சோரேன் முனைவனையும் முறையோ நான் ஆனவாறு நான் இப்படி இருக்கனே முறையா முடிவறியேன் முதலந்தம் ஆகினான். ஆகவே கடவுள் உருவம் எடுத்துக்கொண்டு வந்து நம்மை காப்பாற்றுகிறார். நமக்காக அவர் இந்த உலகத்தை மாயை என்ற நுண்பொருளிலிருந்து உலகத்தை படைத்து கொடுக்கிறார். இந்த உடம்பெல்லாம் படைத்து கொடுக்கிறார். தனு கரண போன போகங்களெல்லாம் படைத்து கொடுக்கிறார். நம்ம அந்த வினையிலிருந்து முடிகின்ற காலம் வரையிலும் அந்த உலகத்தை காப்பாற்றி வைத்திருக்கிறார். அந்த காலம் முடிஞ்சவுடனே தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறார். உயிர்கள் முன்னேற்றம் அடைவதற்காக தன்னை மறைத்து கொண்டு உலகத்தை காட்டி பக்குவப்படும்படி செய்கின்றார். உயிர் பக்குவம் அடைந்த உடனே அதற்கு தன்னுடைய அருளை செய்யும். இப்படி 5 காரியங்கள் அது உயிருக்காக செய்கிறார். அவருக்காக எந்த காரியமும் செய்யலை. அவர் செய்யக்கூடிய காரியங்கள் இதை பஞ்ச கிருத்தியம்னு சொல்லுவாங்க, 5 தொழில்னு சொல்லுவாங்க. வேணா எழுதிங்க. படைத்தல், படைத்தல், காத்தல், 3 ஒடுக்குதல். அதான் நம்ம அழித்தல் சொல்கிறோம். அழித்தல் கிடையாது, ஒடுக்குதல். ஒடுக்குதல். 4 மறைத்தல், 5 அருளல் ஆகிய காரியங்களை இறைவன் இந்த உயிர்களுக்காக செய்கிறான். அவன் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால இந்த படைப்பது உயிரை படைக்கிறானா? கடவுள் உயிரை படைக்கிறாரா? இல்லை. எதை படைக்கிறாரு? உலகத்தை படைக்கிறார். உலகத்தை படைக்கிறார். அது அவர் படைத்தல் வந்து அதான் ஒரு கலைச்சொல்லால் சொல்லுவாங்க, தனு கரண புவன போகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தனு கரண புவன போகம். அதை தமிழில் சொன்னால் தனுன்னா உடல். தனு என்பதற்கு பொருள் என்ன? உடம்பு. கரணம். கரணம்னா அந்த கரணங்கள் உடம்புக்குள்ள சூட்சமமாக நம்ம இயக்கக்கூடியது. நம்ம மட்டும் தான் பேசாமல் உட்காந்துருக்கோம். மனசு உள்ளே பூந்துட்டு என்ன பண்ணுது? அந்த பக்கம் திரும்பி பார் அப்படின்னு சொல்லுது. மனசு தானே சொல்லுது, கண்ணு திரும்பி பார்க்கறது கிடையாது. அப்போ உள்ளேருந்து சூட்சமாக இயக்குகின்ற 4 பொருள்கள் இருக்கின்றன. அதுக்கு என்ன பேர்? அந்த கரணங்கள். அந்த கரணங்கள். அது தனு, தனுன்னா உடம்பு, கரணம்னா அந்த கரணங்கள், புவனம். புவனம்னா உலகத்தில் நிறைய உயிர்கள் வசிப்பதற்காக நிறைய உருண்டைகளாக கடவுள் செஞ்சு வச்சிருக்கிறான் புவனங்கள். அது வந்து 224 புவனம் இருக்குதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. புவனம். போகம் அடுத்தது 4வது. இதை கடவுள் படைக்கிறார். எதிலிருந்து படைக்கிறாரு? மாயையிலிருந்து படைக்கின்றார். போகம் என்பது நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ, ரெண்டும். இன்ப துன்பங்கள். இப்போ கடவுள் உயிரை படைக்கவில்லை, உயிருக்காக உலகத்தை படைக்கிறார். உயிருக்காக உலகத்தை சில காலம் அனுபவப்படுவதற்காக காப்பாற்றுகின்றார். இந்த அனுபவம் தீர்ந்து களைப்படைந்த உயிர்கள் இளைப்பாறுதல் பொருட்டாக மீண்டும் ஒடுக்குகிறார். இது 3 இந்த மாயையிலே செய்யக்கூடியது. மாயைத்தான் அவர் படைக்கிறார், மாயைத்தான் காப்பாற்றுகிறார், மாயைத்தான் அவர் ஒடுக்குகிறார். உயிருக்காக செய்யக்கூடியது அந்த கடைசி 2, மறைத்தல், அருளல். இதை பற்றி விரிவாக அப்புறம் பார்க்கலாம். இப்போ சுருக்கமாக சொல்லியிருக்கேன்.
இது இன்னும் நிறைய பேசணும், அதுக்கு நிறையா சொல்லணும். அதனால் அப்புறம் பின்னாடி அதை பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ இறைவனை பற்றிய குறிப்புகள் பார்த்துருக்குறோம். அடுத்தது உயிர். உயிர்னா என்ன? உயிருக்கு 3 இயல்புகள் இருக்கின்றன. இந்த யாராவது பழைய மாணவர்கள் சொல்ல முடியுமா என்னென்ன இயல்புகள்? உயிர்னா அதுக்கு அடிப்படை குணங்கள் 3 இருக்கணும். என்னென்ன 3 குணம் இருந்தால் தான் உயிர்னு சொல்லலாம். சாதாரணமாக உயிரற்ற பொருள்களுக்கும் உயிருடைய பொருள்களுக்கும் ஒரு 3 குணங்கள் தான் உயிருடைய பொருள்கள் என்று வேறுபடுத்துவதற்கு நமக்கு பயன்படக்கூடியவைகள் 3 குணங்கள். உயிர் என்றால் அதற்கு அறிவு இருக்க வேண்டும். அறிவு அது சச்சிதானந்தம் இறைவனுக்கு. உயிருக்கு வந்து அறிவு, இச்சை, செயல், இந்த 3ம் இருப்பதுதான் உயிர். உயிரற்ற பொருளுக்கு இந்த 3 இருக்காது. காலையிலே சொன்னேன் இல்லையா, இந்த தானாக இங்கே உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப வியர்வையாக இருக்குது, நம்ம சுற்றினோம்னா உங்களுக்கெல்லாம் வியர்வையெல்லாம் போயிடும் அப்படின்னு தானே சுவிட்சை போட்டுக்கிட்டு தானே விசிறி சுற்றுமா? எங்கேயாவது சுற்றிருக்கா பார்த்துறீங்களா? உயிரற்ற பொருள்களுக்கு அறிவு இல்லை, அது சுத்த வேண்டும் என்ற விருப்பமும் இல்லை, செயல்படும் தன்மையும் இல்லை. உயிருடைய பொருள் தான் இவ்வளதையும் செய்யுது. இப்போ நமக்கு அறிவு இருக்கிறது, அறிவுக்கு தகுந்தது போல நம்முடைய ஆசை, விருப்பங்கள், அந்த விருப்பத்துக்கு தகுந்தது போன்ற செயல்பாடுகள் நம்மிடம் இருக்கின்றன. அதான் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு ரயில்வே தண்டவாளம் வருது. அந்த தண்டவாளத்தில் ஒரு பெரிய கருங்கல் யாரோ போட்டு கரட்டி போட்டாங்க, கடற்கல்ல. ரயில் வேகமாக வந்துகிட்டு இருக்கு. இந்த கருங்கல் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறதுனால இந்த ரயிலில் மோதி 5 பொட்டி கீழே கவுந்துரும். அதனால் நம்ம நகர்ந்து போகணும் அப்படின்னு அதுக்கு தோணுமா? அதுக்கு தோணாது. அதுக்கு அறிவு இல்லை, அறிவுக்கு தகுந்தது போல விருப்பம் இல்லை, செயல்படும் தன்மையும் இல்லை. எத்தனை பேர் செத்து போனாலும் அதை பற்றி அதுக்கு கவலை கிடையாது, ஏன்னா அது ஜடம். அதே சமயத்தில் அதில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி உட்காந்துருக்கு. ரயில் வேகமாக வருது, வந்த உடனே இதனுடைய நோக்கம் வேற, ஏதோ வேகமாக வருது, நம்ம மேலே போனா உயிர் போயிடும். அறிவு இதிலிருந்து விடுபடணும், ஆசை, விருப்பம். உடனே ஆசை வந்தோன்னா பறக்க ஆரம்பிச்சிருக்கு, செயல்படும் தன்மை. ஆக உயிர்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு அறிவு, இச்சைனா விருப்பம், விருப்பம், செயல்படும் தன்மை. உயிர்னா இதுதான் இலக்கணம். அறிவு, விருப்பம், செயல்படும் தன்மை. அறிவு, இச்சை, செயல், இந்த 3ம் இருக்கணும். ஜடப்பொருளுக்கு இந்த இலக்கணம் இல்லை. அப்போ ரெண்டையும் வேறுபடுத்துறதுக்கு வரையறை வேணும்ல, நமக்கு இலக்கணம் வேணும். எதை ஜடப்பொருள் நம்ம வேறு பிரிக்கணும், உயிர் பொருள் எதுன்னு. ஆகவே இந்த 3ம் இருப்பது உயிர் நமக்கு. ஆனால் இதுக்கு அறிவு இருக்கே தவிர, அறிவு இருக்கிறது, ஆனால் தானாக இந்த உயிரால் எதையும் அறிய முடியாது, வேறொன்று துணை வேண்டும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு அறிவு இருக்கு, அந்த துன்பத்திலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வராது, அதுக்கு அறிவு மட்டும் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னோம்னா, கண்ணுக்கு பார்க்குற சக்தி இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? சரி, எல்லா கதையும் சாத்தியாச்சு, லைட்டையும் நிறுத்தியாச்சு, ஒரு ஆளை உள்ளே போட்டாச்சு. கண்ணுக்கு பார்க்குற சக்தி தான் இருக்க. இங்கே இருக்கிற மேடு பள்ளம், மேய்ச்ச நாற்காலி எல்லாம் தனித்தனியாக தெரியுமா? இப்போ தான் சொன்னீங்க பார்க்குற சக்தி இருக்குன்ட்டு. என்னம்மா? அப்போ கண்ணுக்கு பார்க்குற சக்தி இருக்குன்னா பார்க்கணும்ல தானா? ஆக கண்ணு செயல்படுவதற்கு வேறொன்றினுடைய ஒளி தேவைப்படுகிறது, உதவி. அப்போ இந்த மின்சார விளக்கோ சூரிய வெளிச்சமோ கண்ணுக்கு பார்க்குற சக்தி இருந்தாலும் இவைகளுடைய உதவி இல்லாவிட்டால் கண்ணால் பார்க்க முடியாது. அதுபோல
இந்த உயிருக்கு இறைவன் காட்டாவிட்டால் எதையும் உயிரால் காண முடியாது. அறிவு இருக்கு, ஆனால் யார் ஒரு துணை வேணும் இருக்கு? இறைவனுடைய துணை வேண்டும். இறைவனுடைய துணை இல்லாவிட்டால் நம்முடைய உயிரறிவினாலே எதையும் அறிந்து கொள்ள முடியாது. எவ்வளோ நுட்பமான விஷயம் பாருங்கள். நம்ம நினச்சிட்டு எல்லாத்தையும் நம்மளாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடவுள் ரொம்பவும் மௌனமாக நமக்கு உதவி செஞ்சுட்டு நான் தாண்டா உதவி செய்கிறேன்னு சொல்லாமல் அவர் மறைஞ்சிருக்காரு. அதனால் அவர் மறைஞ்சிருக்கிறதுனாலேயே நம்ம மாதிரி ஒரு சின்ன டியூப்லைட் வாங்கி போட்டுட்டு பேர் எழுதி போடுவோம். நம்ம சின்ன ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு என்ன உலகத்தில் யாரையாக இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண முடியும்? பார், இன்றைக்கி 1000 லிட்டர் வாங்கி கொடுத்தேன், என்ன போல் அபிஷேகம் யார் பண்ண முடியும்? நம்ம சொல்லலாம். சாமி எந்த விளம்பரமாவது பண்ணுறாரா? ஒன்றும் பண்ணுறது இல்லை. அவர் உதவி மட்டும் செஞ்சுட்டு ஒழிஞ்சுக்கிறாரு. நம்ம அவரை இல்லைன்றோம், அவரை கடவுளே கிடையாது அப்படிங்க. ஆகவே அவர் நம்முடைய உயிருக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து நமக்கு அறிவிக்கின்றார். கடவுள் அறிவிக்காவிட்டால் நம்ம உயிருக்கு அறிவு விளங்காது, அறிவு விளங்காது. அறிவு இருக்குது ஆனால் விளங்காது. அதுக்கு அடுத்தது இந்த உயிரோட தன்மை நம்ம 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 பற்றி நம்முடைய பலம் நம்ம பலவீனம் நமக்கு தெரியணும். ஏனென்றால் நான் இப்பொழுது ஆணவமலம் நம்மை பற்றி பிடித்து கொண்டு நமக்கு துன்பத்தை தந்து கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து விடுபடணும்னு சொன்னால் தன்வலியும் மாற்றான் வலியும் தெரியணும்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். தெரியுமா உங்களுக்கு? அப்படி நம்முடைய வலிமை என்ன, பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நம்முடைய குணம் உயிரை பற்றியே தெரிஞ்சுக்கணும். இதுவரை உயிரை பற்றி நம்ம இப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டோம். உயிருக்கு இறைவனுடைய அறிவிப்பு தேவைப்படுகிறது. அவன் அறிவித்தாலன்றி நம்மாலே எதையும் அறிய முடியாது. அப்புறம் ஒரு நேரத்தில் ஒன்றை தான் அறிய முடியும் நம்மால். ஒரு காரியம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த காரியம் மட்டும்தான் பண்ண முடியும். ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ ஃபோனே பேசிகிட்டு இருக்கிறோம், யாராவது பக்கத்தில் இருந்து பேசினா நமக்கு நம்முடைய அறிவுக்கு அது வருமா? அவங்களுக்கு நம்ம சரியான முறையில் பதில் சொல்ல முடியுமா? ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்ட யாரும் பேசினா அவங்களுக்கு ஆளே விடுவாது. ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தில் தான் உயிரால் ஈடுபட முடியும். கடவுள் ஒரு காரியத்தில் எல்லாவற்றையும் அவர் அறிவார். கடவுளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். அப்புறம் உயிருடைய தன்மை இதெல்லாம் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பொருள் மூலமாக ஒரு விஷயத்தை மட்டும்தான் அது தெரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, ஒவ்வொரு பொருளையும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அதால் தெரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பொருளை பற்றி. இப்போ என் கையில் இந்த கைபேசி இருக்கிறது, இதை பற்றி பார்த்த உடனே இது ஒரு கைபேசிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரியும். அதன் பிறகு இதில் என்ன நுட்பங்கள் இருக்கிறது என்பது இதை நான் ஆராய எனக்கு எவ்வளவு விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு தெரியும். சில பேர் இதில் உள்ள விஷயங்களை பயன்படுத்த முடியாமல் அதை பற்றிய அறிவு இல்லாமல் இதை முழுசாக கூட பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறோம். வெறும் வர்றதை கேட்குறது, நம்ம பண்ணுறது, அதோடு வச்சுருக்கோம். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம உயிரினுடைய அறிவுக்கு ஒரு நேரத்தில் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். அதோட இதை அறியும் பொழுது இடைவிட்டு தான் நம்ம எல்லாவற்றையும் அறிவோம். என்ன இடைவிட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய கவனம் வேறு எங்கேயாவது போயிட்டு திரும்பி வரும். தொடர்ந்து நம்மளால் கேட்க முடியாது. நம்முடைய நம்முடைய அறிவினுடைய பலம் அவ்வளவு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த கடுமையான துன்பத்தில் இருந்து விலக வேண்டும். அப்போது இதனுடைய இயல்பை, நம்முடைய இயல்பை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு அறிவு, இச்சை, செயல்கள் என்ற 3 குணங்கள் நமக்கு இருக்குது. அறிவு இருந்தாலும் நம்முடைய துணையாக நாமே நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்வதற்கு இறைவனுடைய துணை நமக்கு வேணும். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுதும் நம்முடைய புலன்கள், நமக்கு இருக்கிற புலன்களை வைத்துக்கொண்டு ஒரு சமயத்தில் ஒரு பொருளை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும். தொடர்ந்து ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. என்ன பண்ணும்? கவனம் மாறி மாறி தான் நமக்கு அமையும். அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளில் நாம் கவனம் செலுத்தும் பொழுது அதிலே முற்றிலும் அழுந்தி அறிவோம். அது சம்பந்தமாக அதிலேயே ஆழ்ந்து போய்விடுவோம். பாருங்க, சில பேருடைய குணம், பழக்க வழக்கங்களை மாற்ற முடியறதில்லை. மாற்ற முடியாமல் அந்த குணத்திலே அந்த பழக்கத்திலே ஆழ்ந்து போயிடுறான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த குணத்திலிருந்து மாற்றுவதற்கு பல்வேறு வைத்திய முறையெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? ஒரு குடிகாரன் ஆயிடுறான், அந்த குணத்திலேருந்து அவனால் மாற முடியல. அதே மாதிரி பல்வேறு குணங்கள் என்னால் முடியலங்கிறான்.
அப்படி அவன் ஒரு சில விஷயங்களில் அப்படியே அழுந்தி அறிகிறான். இப்படி எதை சாருகிறானோ அந்த தன்மை அந்த உயிருக்கு வந்து விடுகிறது. இப்படி உயிரினுடைய இயல்புகள் இவைகளெல்லாம். இந்த உயிர் இதான் இது அவனுடைய சிறப்பு குணம். இந்த உயிரானது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னும் அநேக நுட்பங்கள் இருக்கின்றன. அதை நம்ம வந்து ஒரே நாளில் அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மனசில் நிற்காது. அதனால் போக போக வகுப்புகள் போக போக மேலும் சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து சிறப்பு குணங்கள். பொது குணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிருக்கு பல்வேறு பொது குணங்கள் இருக்கின்றன. அது மற்ற பொருள்களோடு சேரும் பொழுது உயிர் இப்பொழுது மாயையோடு சேர்ந்திருக்கிறது. மாயை என்ன? இந்த உடம்பு. ஆணவத்தோடு சேர்ந்திருக்கிறது, கண்மத்தோடு சேர்ந்திருக்கிறது. இந்த மூன்றோடையும் சேர்ந்து இருக்கும்பொழுது அது பலவிதமான அனுபவங்களை அறிகிறது. நம்ம இந்த உடலுக்கு வருவதற்கு முன்பு நாம் இருந்த நிலை என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த உடம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? உருவமற்று இருந்தோம். நாம் தோன்றிய பொழுதே நாம் ஆணவமலத்தோடு இருந்தோம். நெல் தோன்றும் பொழுதே உமி இருக்கு பார்த்தீங்களா? அதில் செம்பு அது தோன்றும் பொழுதே அதில் என்ன இருக்கு? களிம்பு இருக்கு. அதை போல உயிர் தோன்றும் பொழுதே ஆணவமலத்தோடையே அது தோன்றி இருக்கிறது. அப்போ அந்த ஆணவமலத்தோடு இருக்கின்ற நிலை, அப்போ அந்த ஆணவமலம் நம்ம உயிரை பந்தித்த உடனே, அது ஆணவமலம் ஒரு சடம், அது நம்மை பந்தித்த உடனே நம்மலாம் என்ன ஆயிட்டோம்? ஜடம் போல ஆயிட்டோம். அதுக்கு அந்த நிலைக்கு பேர் கேவல நிலைன்னு பேர். கேவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி என்ன எழுதி கேவலம் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு கிடைச்சிது. கடவுள், கருணையுள்ள கடவுள் என்ன பண்ணாரு? அந்த நிலையிலிருந்து கருணையோடு நமக்கு இந்த உடம்பை கொடுத்து ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உடம்பை தந்தார். 36 தத்துவமாகிய கலைகளோடு சேர்ந்து வந்திருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம உயிரோடு இப்பொழுது இருக்கின்ற நிலைக்கு சகலம் என்று பெயர். நம்ம முன்னாடி இருந்த நிலை என்ன? பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன? கேவலம். இப்போ நம்ம இருக்கிற நிலை சகலம். சகலம்னா சகல கலைகளோடு கூடி 36 தத்துவங்களோடு கூடி இருக்கின்ற இந்த நிலை. இதுவும் நிரந்தரம் கிடையாது. இதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்ம ஆணவமலத்தோடு இருந்த நிலை கேவலம். ஆணவமலத்தை போக்குறதுக்கு கருவிகளெல்லாம் கொடுத்த நிலை சகலம். இந்த நிலையிலிருந்து ஆணவமலம் முற்றிலும் நீங்கிய பிறகு நம்ம என்ன ஆகிடுவோம்? என்ன நிலை நமக்கு கிடைக்கும்? சுத்தம். சுத்தமாகிடுவோமா இல்லையா? இப்போ அழுக்கு பட்டிருக்கு நம்ம உயிரில். அந்த அழுக்கு களையப்பட்ட உடனே நம்ம சுத்த நிலைக்கு போயிடுவோம். அது 3வது நிலை. உயிருக்கு எத்தனை நிலை இருக்கு? 3 நிலைகள். பிறவிக்கு வருவதற்கு முன்பு கேவலம், பிறவியில் இருக்கும் பொழுது சகலம். நம்ம இந்த ஆணவமலமாகிய அழுக்கு நம்மை விட்டு நீங்கிய பிறகு நம்ம ஒளி பொருந்தியவர்களாக மாறி விடுவோம். ஜீவன் முக்தர்களாக இருப்போம். முக்காலமும் தெரியும். இறைவனுடைய அருளாற்றலை முழுதாக பெற்றிருப்போம். இறைவனுடைய தருகின்ற ஆனந்தத்தை நம்ம அழுந்தி கொண்டே இருப்போம். நமக்கு துன்பங்கிறதே இருக்காது. அப்போ தான் அப்பர் பெருமான் பாடுவது போல, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இன்பமே இன்னாலும் துன்பம் இல்லை. அந்த நிலை நமக்கு ஏற்படும். அந்த நிலை சுத்த நிலை. இப்படி 3 நிலைகள் நமக்கு வரும். இந்த 3 நிலைகளிலும் நமக்கு துணையாக இருப்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான் துணையாக இருக்கான். சரி, இப்போ பிறவியில் இருக்கும் பொழுதும் கூட இதெல்லாம் இன்னும் விரிவாக பார்க்கணும். இது முதல் வகுப்பில் சும்மா ஒரு அறிமுகம் மட்டும் பண்ணுறோம். நம்ம பிறவிக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கையில் இப்போ நம்ம இப்போ இருக்கிற இந்த நிலையில் இப்போ நம்ம முழிச்சுட்டு உட்காந்துருக்கோமா இல்லையா? செய்திகளை கேட்குறோம். இது நிலை, இந்த நிலைக்கு என்ன பேருன்னு சொல்கிறோம்? நனவு சொல்கிறோமா? நினப்பு. படுக்க போகிறோம். படுத்த உடனே முன் இரவிலேயே நமக்கு கனவு வருது. 2வது நிலை. ஒரு நாளில் அனுபவிக்கக்கூடிய நிலையில் 2வது நிலை கனவு. கனவு முடிஞ்ச உடனே நல்லா தூக்கம் வருது. அது என்னது? உறக்கம். உறக்கத்துக்கு மேலே இன்னும் பேருறக்கம்னு ஒரு நிலை இருக்குது. நல்ல ஆழமான தூக்கம். அந்த தூக்கத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நம்மளை கேட்டால் வெட்டி போட்டுருந்தா கூட தெரியாதுடா எனக்கு, அப்படி தூங்கினேன் நல்லா, என்ன நடந்ததுன்னே தெரியல. அது 4வது நிலை பேருறக்கம். இன்னொரு நிலை இருக்குது, நம்ம அனுபவிக்கிற நிலை தான் எல்லாம். எல்லாமே இதெல்லாம் நம்ம அனுபவத்துக்கு வர்றது. நனவு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கனவு தினம் கனவு இல்லாத மனுஷனே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு கனவு காண்டுகிட்டு இருப்போம்.
கனவு. அதுக்கு அடுத்தது உறக்கம், லேசாக தூக்கம். நான் தூங்குனேன்னு நினச்சிக்கிட்டு தானே பேசியிருந்தேன், நீ பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும். லேசான தூக்கம். அதுக்கு பிறகு அடுத்தது என்ன? பேருறக்கம், என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கு அடுத்தது உயிர் படங்கள்னு ஒரு 5வது நிலை இருக்குது. அந்த உயிர் படங்கள்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தினம் நமக்கு வராது, அது அனுபவத்துக்கு வராது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர்ப்புன்னா என்ன? நம்ம உடம்புல உயிர்ப்பு உண்டாகிறதுக்கு காரணம் பிராணன் தானே. பிராணம், பிராணவாயு. பிராணவாயு நின்றுச்சுன்னா உயிர்ப்பு என்ன ஆகிடும்? நம்மளை விட்டு ஓடி போயிடும். அந்த பிராணவாயு கூட சில வினாடிகள் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிற நிலை ஒன்று உண்டு. அந்த நிலைக்கு என்ன பேர்? உயிர் படங்கள். அப்படின்னு பேர். இந்த 5ம் நம்ம தினம் ஒரு நாளைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த உயிர் படங்கள்ங்கிற நிலை எப்பாவது நமக்கு வந்து அமையும். ஏதாவது நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் உடைய இழப்பு வந்ததுனாக்கா மூர்ச்சையாகி போயிடும். ஏதாவது விபத்து நேர்ந்து நமக்கு வேண்டிய குழந்தைகளோ அல்லது நமக்கு நெருங்கிய உறவினர்களோ ஏதோ ஆயிடுச்சு, மூர்ச்சையாகி போயிடுவாங்க. உடனே முகத்தில் ஏடா உயிர் இருக்கான்னு பாரு அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போது அந்த பிராணவாயும் ஒரு சில வினாடிகள் அப்படியே சில நேரம் நின்று போயிடும். மறுபடியும் தண்ணி தெளிச்சோ டாக்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டோ மறுபடியும் அந்த உயிர்ப்பை உண்டாக்குவார்கள். அப்படி ஒரு சில வினாடிகள் அந்த பிராணவாயும் நின்று நம்ம அப்படியே எந்த உலக நினைவு இல்லாமல் படுத்து கிடக்கின்ற அந்த நிலைக்கு உயிர் படங்கள்னு பேர். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை அனுபவம் வருது? நமக்கு 5 அனுபவம். எழுதிருக்கீங்களா? அதை வந்து நீங்கள் அந்த அதாவது நனவு நிலை, அதுக்கு வந்து கலை சொல்லுது சாக்கிரம். ஜாக்கிராவத்தைன்னு சொல்லுவாங்க, ஜாக்கிரம். சாக்கிரம்னு எழுதிங்க, சாக்கிரம். அதுக்கு அடுத்தது கனவு நிலை, சொப்பனம். உறக்க நிலை 3வது, அதுக்கு பேர் கலைச்சொல் சுழுத்தி. 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 அதுக்கு அடுத்தது ஆழ்ந்த உறக்கம், அது பேருறக்கம்னு சொல்றது தமிழில். அதுக்கு வந்து துரியம். துரியம் 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 4வது நிலை துரியம், அதாவது பேருறக்கம்னு சொல்றது, ஆழ்ந்த உறக்கம். 5வது நிலை உயிர் படங்கள்னு சொன்னேன் இல்லையா? உயிர் படங்கள், அது துரியாதீதம். இந்த துரியாதீதம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல பொருளை நீங்கள் விளங்கிக்கணும். பல்வேறு இயக்கங்கள்லாம் உலாவுது, அதில் ஏதாவது அதுக்கு வந்து துரியாதீதம் என்பதற்கு ஏதாவது பொருள் சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்கள் பொருள் கொண்டால் இந்த இடத்துல அது தவறாக போய்விடும். இந்த இடத்துல துரியாதீதம் என்பது பிராணவாயும் நின்று மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கக்கூடிய ஒரு நிலை. அதான் உயிரை பற்றி இந்த அளவுக்கு போதும். இன்னும் மேலும் விரிவான செய்திகளை அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது ஆணவமலம். ஆணவம் அது தன்னுடைய சொரூப நிலையில், சிறப்பு நிலையில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உயிரினுடைய அறிவை முழுமையாக மறைக்கும். உயிரினுடைய அறிவை எப்படி மறைக்கும்? முழுசாக மறைக்கும். அதுக்கு ஆவாரக சக்தின்னு பேர். முழுசாக மறைச்சிடுறது, கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாமல் அறிவை என்ன பண்ணும்? முழுசாக தடை பண்ணிடும். ஆவாரக சக்தின்னு சொல்லுவாங்க. அதை முழுமையாக மறைத்தல். ஆவாரக, ஆவாரக சக்தி. ஆவாரக சக்தி. ஆவாரக சக்தின்னா அதுக்கு அந்த அந்த சொல்லுக்கே பொருள் என்னன்னா முழுமையாக மறைத்தல். உயிரினுடைய அறிவு, உயிருக்கு என்னென்ன இருக்கு? அறிவு, இச்சை, செயல், மூன்றையும் மறைச்சிடும். அறிவை தடை செய்யும்,
விருப்பமே உண்டாகாமல் பண்ணிடும், செயல்பாடு உண்டாமல் பண்ணிடும். இந்த 3 இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பொருள், எப்படி இருக்கும் அது? ஒரு பொருளுக்கு அறிவு இல்லை, செயல்படும் தன்மை இல்லை, விருப்பப்படாததுக்கு விருப்பம் கூட வரல, அதாவது எப்படி இருக்கும்? ஜடம். அப்போ உயிர் என்ன பண்ணிடுச்சு? அது அறிவுடைய பொருளை, செயலுடைய பொருளை, விருப்பப்படும் தன்மையுடைய பொருளை அது என்ன பண்ணிடுச்சு? ஜடமாக்கி போச்சு. அப்போ எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க ஆணவம் என்பது. உயிர் நல்ல வியாபகம் உடையது, கடவுளை போல பெரிய வியாபகம் உடையது. அந்த வியாபகமுடைய பொருளை அது அணுவாக சுருக்கி விட்டது. அதனால அதுக்கு காரண பெயர், அது சுருக்கணத்தினால அதுக்கு என்ன பேரு? அணுவா சுருக்கணத்தினால ஆணவம்னு பேர். அதுக்கு வேறு சில பெயர்கள்லாம் உண்டு. தலை, தலைன்னா விலங்கு, தலைன்னா விலங்கு. அது செயல்படும் தன்மையை கட்டுப்படுத்துகிறது. வெளியில் போகாமல் நடக்காமல் காலில் விலங்கு போட்டுறாங்க இல்லையா, அதுபோல் இது அவனுடைய செயல்படும் தன்மையை தடுத்து விடுகிறது. இன்னொரு பேர் இருக்கு, பாசம். இந்த பாசத்துக்கு அந்த அந்த ஆணவத்துக்கு இதெல்லாம் பேர், காரண பெயர்கள். பாசம், பாசம்னா கயிறு அப்படின்னு அர்த்தம். அது இச்சையை, நம்முடைய அறிவினுடைய உயிருடைய இச்சையை தடுக்கிறது பாசம். இன்னொரு பேர் ஆணவத்துக்கு தடை. இதெல்லாம் வேற வேற பெயர்கள். என்னென்ன? ஆணவம்னு சொல்லலாம், தலைன்னு சொல்லலாம், பாசம்னு சொல்லலாம், இன்னொன்று என்ன சொல்லலாம்? தடை. தடை அறிவிலே தடை ஏற்படுத்துதல், அறிவிலே தடை ஏற்படுத்துதல். ஒருத்தனை முடக்கி போடணும்னா அறிவில் தடை உண்டாயிட்டா போதும். எப்படி செயல்படுறது, எப்படி நம்ம சிந்திக்கிறது, எப்படி நம்ம அடுத்தது இங்கேருந்து இறங்கலாமா இறங்க வேண்டாமா, வீட்டுக்கு போகலாமாங்கிற அறிவே இல்லாமல் போயிட்டுன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான்? உட்காந்த இடத்துல உட்காந்துருப்பான் இல்லையா? அறிவில் தடை வந்துருச்சுன்னா இந்த இடத்த விட்டு போகணுங்கிற விருப்பமும் உண்டாகாது. அப்புறம் இங்கேருந்து நடந்து போகணுங்கிற அந்த செயல்படும் தன்மை இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த ஆணவமானது நம்ம அறிவித்து செயல் 3ஐயும் தடுத்து விடுகிறது. அதனால் இது ஆணவம். எல்லாம் காரண பெயர்கள். இப்போ நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி முழுசாக அறிவு மறைச்சிருந்துச்சு. கடவுள் என்ன பண்ணாரு? கருணையின் காரணமாக இந்த உயிரை ஞானம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த 36 தத்துவங்களையும் படைத்து நம்ம உடம்பை கொடுத்தார். கண்ணு கரண போன போகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது கொடுத்தார். கொடுத்த பிறகும் இதை கருவியாக தான் கொடுத்துருக்காரு தவிர ஆணவமலம் உயிரோட இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த ஆணவமலம் போக்குறதுக்காக கருவியாகத்தான் இந்த உடலை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த உடல் இருக்கும் பொழுதும் என்னவும் இருக்குது நம்மள்கிட்ட, கருவி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் வேலை நடக்கலை. அப்போ ஆணவமலம் இருக்குது. இந்த ஆணவமலம் என்ன செய்யுதுன்னா இந்த உடலை ஆணவமலம் இருப்பதனால உயிர் தவறாக பயன்படுத்துகிறது. அதான் நம்ம தப்பு தப்பான காரியங்கள் பண்ணுறது. அப்போது இந்த பிறவிக்கு வந்த பிறகும் மேலான விஷயத்தை, நல்ல விஷயங்கள் எல்லாம் தவறான விஷயம்னு நினைக்க வைக்கும். நம்மளை பொய்யெல்லாம் உண்மைன்னு நினைக்க வைக்கும், உண்மையெல்லாம் பொய்ன்னு நினைக்க வைக்கும். இப்படி இது உயிர் நம்ம பிறவிக்கு வருவதற்கு முன்பு அது ஆவாரக சக்தின்னு சொல்கிற முழு மறைப்பு. பிறவிக்கு வந்த பிறகு அந்த ஆணவமலம் செய்கிற அந்த தப்பு தப்பாக நினைக்க வைக்கிறது இல்லையா, உண்மையை பொய்யாவும் பொய்யை உண்மையாகவும் நினைக்க வைக்கிறது இல்லையா, அந்த ஆற்றலுக்கு அதோ நியாமிகா சக்தின்னு பேர். அதோ நியாமிகா சக்தி. இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுதான் போதும். ஆணவத்துக்கு 2 சக்தி, 2 ஆற்றல் உண்டு. சிறப்பு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுசாக அறிவை மறைக்கும். உடம்பு வந்த பிறகும் அந்த மறைப்பை போக்காமல் அது என்ன பண்ணும்? விபரீத உணர்ச்சியை உண்டு பண்ணும், தப்பு தப்பாக நினைக்க வைக்கும். உண்மையை என்ன நினைக்கும்? பொய்ன்னு நினைக்கும், பொய்யை உண்மைன்னு நினைக்க வைக்கும். ஆணவமலம் அந்த மாதிரி நமக்கு உயிருக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு தீய சக்தி. அது இருட்சக்தி, அதை இருள்மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் உயிருக்கு இந்த ஆணவமலமாகிய இந்த மலம் தான் முதல்ல பற்றுச்சு. அதனால் இதுக்கு மூலமலம் என்ன பேர்? மூலமலம்னு பேர். இந்த மூலமலம் ஏற்பட்டதுனால தான் நமக்கு
இந்த மூல மலத்தை நீக்குவதற்காகத்தான் கடவுள் வினையையும் மாயாமலத்தையும் நம்மோட சேர்த்தார். ஏன் ஒரு மலம் இருக்கும் பொழுது இதை போக்குறதுக்கு கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் கடவுள் சேர்த்தார் அப்படின்னா, நம்ம காலில் ஒரு முள் வச்சுட்டு அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? முள் போன்ற இன்னொரு முள்ளை பயன்படுத்துகிறோம், ஊசி பயன்படுத்துகிறோம். அந்த ஊசியால் தான் ஊசி எடுக்க முடியும், வேற ஒன்றால் எடுக்க முடியாது. ஊசியால் அந்த ஊசி எடுத்துட்டு ரெண்டையும் நம்ம தூரம் வச்சுருவோம் இல்லையா? இந்த ஊசி எடுத்துட்ட அதனால் இது காலுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு யாராவது வைக்கிறோமோ? இல்லை. அதுபோல் ஆணவ மலம் நம்ம உயிரை பற்றினதுனால அதை போக்குவதற்காக கடவுள் என்ன பண்ணுறாரு? மாயாமலத்தையும் கண்ம மலத்தையும் சேர்த்தார். முதலில் வந்த மலம், அதனால் மூல மலம் அல்லது சகஜ மலம்னு பேர் ஆணவத்துக்கு. இந்த மாயையும் கண்மமும் ஆணவமலத்தை போக்குறதுக்காக நமக்கு தரப்பட்ட மலங்கள். எப்படின்னா, இன்னொரு உதாரணம் சொன்னால் எளிமையாக புரியும் உங்களுக்கு. நம்ம உடம்பை துணி உடுத்துகிறோம், 2 நாள் 1 நாள் கட்டியிருந்தோம்னா உடனே இந்த தெருவில் உள்ள புழுதியெல்லாம் மேலே வந்து உட்காந்துக்குது, அழுக்கா போயிடுது இல்லையா? அழுக்க போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன செய்கிறோம்? அதுக்கு ஏதாவது அந்த அழுக்கை நீக்குவதற்கு ஒரு சோப்பை போடுறோம் இல்லையா? ஒரு அழுக்கை போக்குறதுக்கு சோப்பாகி அழுக்க அதோட சேர்க்குறோம். சோப்பு நம்ம இப்போல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தி விற்குது, 15 ரூபா 20 ரூபா 25 ரூபா ஒரு சோப்பு. பவுடர் வாங்கினா அதை விட விலை 90 ரூபாலாம் விற்குது, 180 ரூபாலாம் சில இது விற்குது. சரி, இவ்வளவு விலைக்கு வாங்கினோமே, அழுக்க போக்குறதுக்கு அது மேலே நம்ம சோப்பில் போட்டு ஊற வச்சு அப்படியே நம்ம காய வச்சுருவோம் அப்படின்னு காய வைக்கிறோமா? என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் சேர்த்து தப்புன்னு தப்பி பழைய கரையும் போகுது, புதுசாக சேர்க்கப்பட்ட சோப்பு கரையும் போயிடுது இல்லையா? அதுபோல் நம்ம உயிரில் ஆணவமலமாகிய கரை இருப்பதை போக்குவதற்காக கடவுள் என்ன கரையை சேர்க்கிறாரு? மாயாமலத்தையும் கண்ம மலத்தையும் சேர்க்கிறார். சேர்த்து போட்டு என்ன பண்ணுறாரு? வாழ்க்கை ஆகிய இந்த இன்ப துன்பங்களில் போட்டு புரட்டி கும்மி எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது நம்மள்ட்ட இருந்து 3 முழங்களும் நம்ம விட்டு நீங்கி போயிடுது. நம்ம என்ன ஆகிறோம்? என்ன ஆயிடுறோம்? சுத்த நிலை அடைகிறோம். வெரி குட், சுத்த நிலை அடைகிறோம். ஆகவே இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு அழுக்கு நமக்கு வந்தது இயற்கையிலே இருந்துட்டு, அந்த ஒரு அழுக்கை போக்குவதற்கு கடவுள் என்ன பண்ணாரு? இன்னும் 2 அழுக்கை நம்ம மேலே சேர்த்தாரு. சேர்த்து நம்ம பிறவி ஆகிய பிறவிகளை கொடுத்தாரு. இந்த பிறவியில் அனுபவப்பட்டு இன்ப துன்பங்களில் உழண்டு இதிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்ற எண்ணம் கடவுளை நாடி சில சாதனைகள் திருவெஞ்செழுத்து, திருமுறைகளை ஓதுதல், நல்லவரோடு சேருதல், நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுதல், இப்படியெல்லாம் நல்ல குணங்களை எல்லாம் வளர்த்து கொண்டதன் காரணமாக நம்மிடம் இருக்கின்ற அப்படி வாழ்க்கை ஆகிய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நாம் படுகின்ற இன்ப துன்பங்களின் விளைவாக எப்படி துணியை நம்ம துவைத்து எடுக்கிறோமோ அதுபோல வாழ்க்கையிலே நம்மை துவைத்து எடுத்து நம்மை தூய்மைப்படுத்தி கடவுள் நம்முடைய திருவடியிலே, அவர் தன்னுடைய திருவடியிலே நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அப்போ முதல்ல நமக்கு அழுக்கு என்ன? ஆணவம் என்ற அழுக்கு. அந்த அழுக்கை போக்குறதுக்கு அழுக்கு எது? கண்மமலம் மாயாமலம். 3ஐயும் சேர்த்து நம்ம தூய்மைப்படுத்தணும்னா 3ஐயும் நம்மிடமிருந்து கடவுள் விலக்கி விடுகிறார். நம்ம என்ன ஆயிடுறோம்? சுத்த நிலை அடைகிறோம். சுத்த நிலை அடைஞ்சோம்னா வாடா என் குழந்தையன்னு தூக்கி கடவுள் என்ன பண்ணுறார்? நம்ம தன்னுடைய மடி மேலே வைத்துக்கொண்டு சாஸ்வதமான தகுதிப்படுத்தி நமக்கு சாஸ்வதமான பேரானந்தத்தை அவர் வழங்குகிறார். முதல்ல மலமாக இருக்கிறதுனால அது சகஜ மலம், உயிரோடு தோன்றிய பொழுதே அது இருந்தது, அதனால் சகஜ மலம்னு பேர். அந்த மலத்தை போக்குவதற்காக 2 மலங்கள் இருக்க, கண்ம மலம் மாயாமலம், அதுக்கு ஆகந்துக மலம்னு பேர். ஆகந்துக மலம் பின்னால் சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஆகந்துக அப்படின்னா பின்னால் சேர்ந்தது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது அறிமுகப்படுத்துதல் மட்டும்தான்.
இதில் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் ஒரு தெளிவான ஒரு ஞான பாதைக்கு திரும்ப முடியும். அதை வருகின்ற வகுப்புகளில் மேலும் மேலும் அந்த செய்திகளை உங்களுக்கு அடிக்க சொல்லலாம். ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா ஆகந்துக ஆ க எழுதவா? ஆகந்துக ஆக எழுதுங்க பாப்போம். சரி டாக்டர் சார் வெளியில் சாரணம் ஆகந்துக ஆ க இந்து ஆகன் தூ க ஆகந்துக பின்னால் வந்து சேர்ந்ததுன்னு அது கலை சொல்ல பின்னால் வந்து சேர்ந்ததுன்னு பொருள். அது சகஜ மலம்னா உயிரோடு உயிர் இருக்கும்போது தோன்றிய பொழுதே அதுவும் இருந்தது சகஜ மலம். சகஜமாக பழகிறான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, சகஜம் அப்படின்னு சொல்கிறோம். அது உயிர் தோன்றிய பொழுதே அதோடு இருந்ததுனால சகஜ மலம். அதை போக்குவதற்காக பின்னால் வந்து சேர்ந்தது ஆகந்துக மலம். ஆ க இன் சு க மலம். சரி, இப்போ இறைவன், உயிர், ஆணவம் பார்த்துட்டோம். கண்மம் பார்க்கணுமா? கண்மம் மாயை பார்க்கலாம். சும்மா ஒரு அறிமுகம் தான். இப்போ முதல்ல அறிமுகம் மட்டும்தான். கண்மம் என்பதற்கு செயல்படும் தன்மை என்று பெயர். வினை, செயல், கர்மம் எல்லாம் செயல்படுகின்ற தன்மைன்னு பொருள் இருக்கு. செயல், வினை, தொழில் அப்படின்லாம் சொல்லலாம் பொருள். தொழில் பொருள்களின் அசைவு தான் கர்மம். இப்போ இது ஒரு இடத்துல நிற்கிது, இது அப்படியே லேசாக ஆட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, அசைக்குது. நான் உட்காந்துருக்கேன், எழுந்து நடக்கிறேன், நடத்தலாகிய தொழில். ஓடுறேன், ஓடுகிறாகிய தொழில். இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன், பேசுதலாகிய தொழில். செயல் செயல் பொருள்களுடைய அசைவு தான் கண்மம். கண்மம் தனியாக பார்க்க முடியாது. அது மூல நிலையில் செயல்படுகின்ற தன்மை தான் இருக்கும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு நண்பர் வர்றார். அவர் வந்தவுடனே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இவர் சிறந்த மிருதங்க வித்வான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவருக்கு அந்த மிருதங்கத்தை வாசிக்கும் பொழுது தான் அவருடைய தன்மை நமக்கு தெரியும். அவர் எப்படி வாசிக்கிறார், எவ்வளோ சிறப்பாக இருக்காருங்கிறது தெரியும். ஆனால் இப்பொழுது இந்த வாசிக்கின்ற தன்மையை அவர் உள்ளடக்கி கொண்டு ஒரு மனிதர் நிற்கிறார். இப்போ அவர்கிட்ட அந்த ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அது வெளிப்படுதா? இல்லை. நம்மகிட்ட செயல்படும் தன்மை இருக்கிறது. அப்படி செயல்படுகின்ற தன்மையோடு இருக்கின்ற நிலை அதனுடைய மூல நிலை, காரண நிலை, சொரூப நிலைன்னு சொல்லலாம். தேவைப்படும் பொழுது அந்த செயல் வெளிப்படுகிறது. வெளிப்படும் பொழுது அது என்ன ஆகுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது நல்ல வினையாகவோ தீவினையாக வருது. நம்மகிட்ட செயல்படும் தன்மை, இப்போ நானே உட்காந்துருக்கிறேன், செயல்படும் தன்மை இன்னும் உள்ளே இருக்குது. நான் பேசாமல் உட்காந்துருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட செயல்படும் தன்மையுடையவன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எனதுக்கு உள்ளே இருக்கின்ற விருப்பு வெறுப்புகள் என்னை தூண்டி நல்வினையோ தீவினையோ செய்ய வைக்குது. அப்போது விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையிலே நாம் நல்வினையோ தீவினையோ செய்கிறோம். செயல்படாத பொழுது நல்ல வினைன்னு தெரியாது, தீய வினைன்னு தெரியாது. ஒரு நான் இப்போ சொன்ன மிருதங்க வித்வான் மாதிரி தான். அவர் வர்றாரு, அவர் மிருதங்க தானே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கிட்ட உள்ள அந்த செயல் இருக்குது. ஆனால் அவர் உள்ளே இருக்கிற செயல் தேவைப்படும் பொழுது வெளிப்படுகிறது. வெளிப்படும் பொழுது தான் அது நல்ல செயலாக தீய செயலாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல் ஒவ்வொருவரிடமும் செயல்படும் தன்மை ஒவ்வொரு உயிரிடமும் இருக்கிறது. அது எப்போ வெளியில் வருதுன்னா, இது விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இந்த உயிரான செயல்படும் பொழுது அது நல்ல வினையாகவோ அல்லது தீய வினையாகவோ நமக்கு தெரியும். நல்வினை செய்தால் நமக்கு என்ன உண்டாகிறது? நன்மை வருகிறது. தீயவினை செய்தால் தீமை வருகிறது. அது நல்லா தெரியும். நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் ஒரு முக்கியமான கொள்கை, வினைகள் தான் நம்முடைய வாழ்வை நிர்ணயிக்கின்றன.
நம்ம என்ன வினையை செய்கிறோமோ அதனுடைய விளைவை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அப்படி அந்த வினையிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. அதனால் நான் இன்னைக்கு இருக்கின்ற நிலைமைக்கு என்ன காரணம்னா நான் முன்னாடி செய்த செயல்கள். ஆகவே இனி நான் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது என்னுடைய செயல்கள் தான். அதனால் அறநூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன, நீ நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல பேச்சையும் பேசினால உனக்கு அதே போல நல்ல நன்மைகள் புண்ணியங்கள் உனக்கு சேரும். நீ மனதால் தீயதை எண்ணி தீயதையே பேசி தீயதையே செய்தால் உனக்கு தீமை தான் வரும் என்பதை சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இந்த வினை 3 வகையாக பகுக்கப்படுகிறது. அதெல்லாம் பற்றி விரிவாக பின்னாடி சொல்லலாம். நாம் பல பிறவிகளில் சேர்த்த வினைக்கு சஞ்சிதம்னு பேர். பல பிறவிகளில் சேர்த்த வினை குவிகள். ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம என்ன செய்கிறோம்? வினையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பிறவி எடுத்து வந்தவங்க செயல் செய்யாமல் யாரும் இருக்கிறது இல்லை. மூளை கோளாறாக இருக்கிறவங்க கூட செயல் செய்கிறான் இல்லையா? புத்தி இல்லாதவங்க கூட செயல்படுறான். அவனுக்கு அறிவே இல்லை, முட்டாள் அப்படின்னு சொல்கிறோம், அவன் கூட செயல்பட்டுட்டு தான் இருக்கான். செயல்படாதவர்கள் யாரும் கிடையாது. உயிர்னு ஒன்று இருந்தால் அதுக்கு செயல்படும் தன்மை உண்டு, விருப்பப்படுகின்ற தன்மை உண்டு, அதுக்கு அறிவுன்னு ஒன்று உண்டு. ஆகவே நாம் ஒவ்வொரு பிறவியிலும் சேர்க்கின்ற வினைகள் குவிஞ்சதுன்னா அதுக்கு சஞ்சிதம்னு பேர். அந்த வினையிலிருந்து நாம் இந்த பிறவிக்கு அனுபவிக்க வேண்டும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அந்த வினைக்கு பேர் பிராரத்துவம். பிராரத்துவம் சொல்கிறாங்களா இல்லையா? இந்த பிறவிக்கு அனுபவிக்க எடுத்துக்கொண்டு வருவது. இந்த பிராரத்துவத்தை செய்யும் பொழுதே நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா புதிய வினை உண்டு பண்ணிடுறோம். நமக்கு ஏதாவது பிடிக்காத ஒன்று வருது, பிடிக்காத ஒரு விஷயம் எதுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிடிக்காத விஷயத்தை நமக்கு அந்த துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு தவறான செயல்களில் தவறான காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். தெரியாமல் மறைஞ்சு போயிடுறோம், அல்லது லஞ்சம் கொடுத்ததுலேருந்து விலகிறோம். இப்படியெல்லாம் பண்ணுறோமா இல்லையா? அப்போது நாம் ஒரு வினையை அனுபவிப்பதற்கு வரும்பொழுதே நாம் புது வினையை உண்டு பண்ணிடுறோம். அப்படி இந்த பிறவியில் நாம் செய்கின்ற புது வினைக்கு பேர் ஆகாமியம்னு பேர். இது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேலே இந்த விவரம் வேண்டாம், அப்புறம் நான் திருப்பி சொல்கிறேன். ஆகவே இந்த வினையானது நாம் செய்கின்ற வினைதான் நமக்கு இந்த ஊழாக ஒவ்வொரு பிறவியிலும் வருகின்றன. நாம் செய்கின்ற வினைகளைத்தான் நாம் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். வினை என்ற விசை இல்லாவிட்டால் பிறவி என்பது நமக்கு உண்டாகாது. ஆகவே இவையெல்லாம் கருவுட்பட்டது என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. அதனால் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரம் படிக்கிறவர்கள் நன்றாக உணர வேண்டும். மனம் மொழி மெய்களால் நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் மீண்டும் நம்மால் நாம் அனுபவிக்கிறோம். அந்த வினையை நம்ம அனுபவித்தால்தான் தீரும். கொன்றால் பாவம் எப்படி போச்சு? ஆட்டை கொன்று சாப்பிட்ட ஒன்று பாவம் விடுமா? எப்படி போகும்? நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் செய்த செயலை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும். நாம் கொன்ற பாவத்தை அனுபவித்து தான் தீர்க்க. சாப்பிட்றதுங்கிறது அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். வினையினுடைய வலிமையிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. குகைக்குள்ளே போய் மறைஞ்சுக்கிட்டாலும் வினை என்ன பண்ணும்? குகையினுடைய அந்த கடுமையான அந்த கருங்கல் பாறையும் துளைத்து கொண்டு உள்ளே விடும். ஆகவே எவ்வளவுதான் நாம் ரொம்ப கவனமாக இருந்தாலும் வினையானது வலிமையானது. அந்த வலிமையான வினை நம்மை எவ்வாறாவது அந்த வினை நமக்கு ஊட்டப்பட்டு நாம் அதனுடைய பலனை அனுபவித்தே தீர வேண்டும். அதிலிருந்து யாராலும் விலக முடியாது. அதனால் நமக்கு எல்லாம் நல்லதெல்லாம் வரணும்னு நீங்கள் நினைச்சோம்னா நாம் என்ன செய்யணும்? ஆமாம்,
நாம் நன்மையோ தீமையோ செய்வதற்கு நமக்கு கருவியாக இருப்பது 3. என்னென்ன? எண்ணம், பேச்சு. பேச்சால கூட அடுத்தவங்களை துன்புறுத்துறோம் இல்லையா, கடுமையான வார்த்தைகளை சொல்லி. அதனால் மனசு துன்பப்பட்டதுன்னா, நம்ம தர்மத்துக்கு புறம்பாக ஒருத்தனை திட்டினோமானால் அது கூட பாவம் தான். மனசால் நினைச்சால் பாவம், உடம்பால் செய்தாலும் பாவம். இந்த 3 நாளையும் நமக்கு வரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க பெரியவர்களெல்லாம், இந்த 3 நாளும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு நூல்கண்டை எப்படி சுற்றணும்னா, திருப்பி பிரிக்கணும்னா எப்படி சுற்றணுமோ அதேமாதிரி ரிவர்ஸில் சுற்றி எடுக்கணும் இல்லையா? அது மாதிரி மனம் மொழி மெய்களால் நாம் செய்த தீமைகளை மனம் மொழி மெய்களால் நல்ல காரியங்களை செய்து நாம் அதிலிருந்து செய்த தவற்றுக்கு வருந்த வேண்டும், வருந்தி திருந்த வேண்டும். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. அதில் மனமொழி மெய் 3. தேவாரத்தை எடுத்தோம்னா மனமொழி மெய் வழிபாடு எங்கே பார்த்தாலும் கிடக்கு, நிறைய கொட்டி கிடக்கு. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்கடற்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடையன் உடையாய் என்னை கண்டுகொள்ளி. திருவாசகம். மெய்தான் அரும்பி உடல் என்ன செய்யணும்? இறைவனுடைய புகழை கேட்டு இறைவனுடைய திருமேனியை பார்த்த உடனே உடம்பிலே மயிர்கூச்செறிய வேண்டும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்கடற்கண் கைதான் தலை வைத்து, அவனுடைய திருவடியை பார்த்த உடனே கையை தலை வைத்து கும்பிட வேண்டும். கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம். இதுவரையிலும் மெய் வழிபாடு. பொய்தான் தவிர்ந்து, சரி கடவுளை கும்பிட்றவன் உத்ராட்சம் அணிஞ்சிருக்கான், திருநீர் பூசிருக்கான், பொய் சொல்லலாமா? பொய்தான் தவிர்ந்து, பொய்யை தவிர்க்க வேண்டும், நேர்மையாக வாழணும். அதோட வாயினாலே போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும். இந்த 3ம் ஒருவருக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கங்கள். இந்த ஒழுக்கத்தை நான் கைவிட மாட்டேன், கைதான் நெகிழ விடேன். இந்த இடத்துல கை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள். இந்த 3ஐயும் நான் விடமாட்டேங்கிறார். என்ன? உடல் உன்னை நினைத்து மனமானது வெதும்ப வேண்டும், உடலிலே புலகாங்கிதம் அடைய வேண்டும், கண்களிலே நீர் வர வேண்டும், கையானது குவித்து கொண்டு உன்னையே தொழுது கொண்டு இருக்க வேண்டும், உடம்பினாலே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். மனமானது உன்னை நினைத்து நெகிழ்ந்து போக வேண்டும், உருக வேண்டும். வாயிலே ஜெய ஜெய போற்றி என்று சொல்ல வேண்டும். இந்தபடி மனமொழிமை 3ஐயும் உடைய சேவைக்கே பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நல்வினை எனக்கு வரும் என்று பெரியவர்கள் நமக்கு இது மாதிரி பாடல்கள் ஏராளமான பாடல்களில் சொல்லுகிறார். சிந்தனை நிந்தன காக்கி நாயினை நின்றன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அலர்க்கே ஆக்கி வாக்குன் மணிவார்த்தை காக்கி 5 லன்களார வந்தனையாட் கொண்டுள்ளே புகுந்த விச்சு மாலபுத பெருங்கடலே மலையே உண்ணி தந்தனை செந்தாமரை காடு அணையமேனி தனிச்சுடரே 2 வெளி தனிய நேர்க்கு. சிந்தனை நின்றனக்காக்கி, மனசால் என்ன நினைக்கணுமா? சாமியை நினைக்கணும், நல்லது நினைக்கணும். ஏனென்றால் உயிருக்கு ஒரு குணம் உண்டு, எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை அதுக்கு வந்துடும். தண்ணி போல மேலேருந்து பெய்கின்ற மழை சிவந்த மண்ணில் பெய்ஞ்சதுன்னு உழுந்ததுன்னா உடனே அந்த தண்ணீர் என்ன கலரில் இருக்கும்? சிவப்பாக இருக்கும். கருப்பு மண்ணாக இருந்ததுன்னா கருமையாக மாறிடும். அப்படி நாம் எதை சாருகிறோமோ அதன் தன்மை வரும். ஜடமாகிய ஆணவத்தை சார்ந்தால் துன்பப்படுவோம், கடவுளை சார்ந்தால் ஒளி பொருந்தியவர்களாகவும் ஆனந்தமடைந்தவர்களாகவும் ஆனந்தமுடையவர்களாகவும் மாறி அமையும். அதனால் நாம் இறைவனை சார்தல் வேண்டும். அதனால் மணிவாசக பெருமான் சொல்கிறார், உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பனப்பழுத்தன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருட் துணிவே திருவுடைக்கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். எப்படி பிடிச்சாரா அவரை? ஆமாம், பிடித்த பிடிய இடையில எதுவும் போக முடியாது. சிக்கன பிடித்தேன், நெருக்கமாக உன்னை பிடித்து கொண்டேன். உன்னை நெருக்கமாக பிடிக்கலன்னா உள்ள வந்து என்ன பூந்துக்கும்? ஆணவன் வந்து பூந்துக்கும். அதனால தான் என்ன பண்ணுறா, எப்பெல்லாம் நம்ம இறைவனை சார்ந்து இருக்கிறோமோ ஆணவங்களாம் விலகி நிற்கும். எப்போ இறைவனை விட்டுறோமோ, நல்லதை விட்டுறோமோ, அப்போ ஆணவமலம் வந்து பூந்துக்கும். இறைவனை பிடித்து கொள்வதனாலும் ஆணவமலம் விலகுவதனாலும் என்ன நன்மைன்னா, இறைவனை பிடிச்சிட்டா இன்பம் வரும், இறைவனை பிடிக்காம விட்டா ஆணவமலம் பூந்துட்டு துன்பத்தை தரும்.
நமக்கு துன்பம் வேண்டுமா இன்பம் வேண்டுமா? இன்பம் வேண்டும் என்றால் இறைவனை கட்டியாக பிடிச்சிக்கணும். துன்பம் வேண்டும் என்றால் அந்த புடியை ஆனமனதை போய் பிடிக்க வேண்டியில்லை, அது தானாக வந்து பூந்துக்கும். அதனால தான் மணிவாசக பெருமான் அந்த பிடித்த பத்துன்னு ஒரு 10 பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? சிக்கன பிடித்தேன் எல்லா பாட்டினுடைய முடிவிலையும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினி உருக்கி உள்ளொளி விருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருள்வது இனியே. அப்படி நிறைய பாடல்கள் பாதவேலருக்கும் பழம்பொருள் என்னை பற்றுமாறடியேன் எல்லாத்திலையும் பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, உயிரினுடைய தன்மை எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை உயிருக்கு வந்துடும். ஒளியுடைய பொருளை சார்ந்தால் ஒளியாக உயிர் மாறும், இருட்டு பொருளை சார்ந்தால் இருட்டாக போயிடும், ஜடமாக போயிடும், துன்பம் வரும். இப்போ நாம் இதுவரையிலும் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற 5 பொருள்கள் பதி, பசு, ஆணவம், கண்மம் எல்லாவற்றையும் பார்த்துருக்கோம். மாயை பார்த்துட்டோமா? மாயினுடைய விரிவு தான் இந்த உட்காந்துருக்கேன் மேலே. அது ஒரு பெரிய விரிவான செய்தி. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒரே நேரத்தில் இன்றைக்கே இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 புது வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புது வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த கலைச்சொற்கள் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு மேலே மாயை சற்று லேசாக அறிமுகப்படுத்தி இந்த வகுப்பை நிறைவு செஞ்சுருவோம். வருகின்ற வகுப்புகளில் மேலும் இதை ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிய தெரிய உங்களுக்கு சுவை ஏற்படும். இப்போது நான் காலையில் சொன்னேன் இல்லையா, மென்று கண்டால் அது மெத்தன்று இருக்கும், தின்று கண்டால் அது சித்தித்தவாறே. நீங்கள் அது வந்து மெத்துன்னு இருக்கணுமா அல்லது சித்திக்கணுமாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது யார்? நீங்கள் தான். இது ஒரு ஸ்டெப்பு போனால் அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு விளக்கம், அதை பற்றிய ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும். முதல்ல இது பிடிக்கல, இது ஒன்றும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு உள்ளே போகாது. ஏனென்றால் யார் ஒருவர் பாக்கியம் செய்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் வந்து நல்வினை செய்திருக்கிறார்களோ, எல்லா பிறவியும் பிறந்து கடைசி பிறவியாக வந்து நல்லது அடையிறதுக்குன்னு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கே உரியது. மற்றவர்களால் உள்ளே வர முடியாது, கேட்க முடியாது. இவ்வளோ தூரம் உள்ளே வந்து நீங்கள் மேலும் இதை ஆர்வமாக இதில் உள்ள செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறிவிடும். நான் சென்ற வகுப்பில் சொன்னது போல் இந்த செய்திகள்லாம் வந்து இப்போ நம்ம பேசுனதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் போட்டு வந்துட்டு இருக்குது, யூடியூப்பில். அவங்க கேட்டுட்டு நேற்று ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறாரு, வாழ்க்கையே முழுசாக மாறி போச்சு, எனக்கு கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஓவர் மை லைஃப் அப்படிங்கிறார். கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறாரு, இனிமேல் வந்து நான் சிவபெருமானை தவிர வேறு எதையும் கும்பிட மாட்டேன். உங்களுடைய சொற்பொழிவு கேட்ட பிறகு நான் நமசிவாயன்னு சொல்லியிருக்கேன், சிவபெருமானையே சரணாகதி அடைந்து விட்டேன். அப்போ தகுதியுடையவர்களுக்கு இது வந்து ரொம்ப அமிர்தமாக இருக்குது. அதனால் இதை நம்ம ஆர்வத்தோடு முயன்று பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் எந்த செய்தியாக இருந்தாலும் ஒரு குழந்தை நடக்கும் பொழுது முதல்ல நடக்கிறது சுலபமாக நடந்துடுது. எப்படி நடக்குது? கஷ்டப்படுது இல்லை? சமயத்தில் கீழே விழுந்து முழங்காலெலாம் அடிபட்டு போகுது. அதோடு அது முயற்சி பண்ணுது. அப்போ நடப்பது அதுக்கு சுலபமாகுது. அந்த குழந்தை ஓட ஆரம்பிச்சிடுறான், நம்மளால் கூட பிடிக்க முடிய மாட்டேங்குது. நடப்பதற்கே சிரமப்பட்ட குழந்தை என்ன ஆகிடுது? ஓட ஆரம்பிச்சு. அதுபோல் இந்த செய்திகள் வந்து முதல்ல வந்து மென்று கண்டால் அது மெத்தன்று தான் இருக்கும். அதை ஆழமாக நாம் சிந்திக்க சிந்திக்க அது நமக்கு நல்ல அமுதமாக மாறி நம்முடைய வாழ்க்கையை அது முற்றிலுமாக புரட்டி போட்டு மாற்றிவிடும். அப்புறம் நம்ம வந்து நல்ல உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு நாம் தயாராகிடுவோம். அதுக்கு தயார்படுத்துறது தான் இந்த சைவ சித்தாந்தனுடைய முக்கியமான பணி. அது உயிருடையது, வெறும் ஏட்டில் இருக்கிற எழுத்து கிடையாது, அது உயிருடையது. சைவ சித்தாந்தமாகிய அந்த கொள்கை, சொல் பிரபஞ்சமாகிய அந்த சொல் பிரபஞ்சம் நம்ம அழைச்சிட்டு போய் நேராக கடவுள்கிட்ட கொண்டு போய் விட்டுவிட்டு தான் திருப்பி வரும். அது தன்னுடைய வேலையை பார்க்காம வெளியே வராது. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தது. சரி, இப்போது இந்த மாயை பற்றி ஒரு அறிமுகம் பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக நான் போகலை இன்றைக்கி. இப்போ சொல்லியிருக்கிறதே கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்கள் தான். அதனால் காலையிலே ஒரு செய்தி சொன்னேன். மாயை என்பது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு நுண்பொருள்.
அந்த மாயை. அதனால் நுண்பொருளாக இருப்பதனால நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதனுடைய மூல ஆற்றல் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதிலிருந்து உருவான பொருள்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். எதெல்லாம் அதிலிருந்து உருவான பொருள்கள்? வந்திருக்கலாம் ஐயா, வந்திருக்கா? சரி, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. 4:30 எப்போ இங்கே எடுத்தலாம்? எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் சோது கூடாமல் வருதுங்களா? ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து. சுகம் வருது. ஆமாம் ஆமாம். மாயை பற்றி கொஞ்சம் லேசாக பார்க்கலாம். அது ஆழ்ந்த விஷயங்கள் அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம். இந்த சார்ட்டில் இருக்கிறத நடத்தணும் உங்களுக்கு. இந்த அந்த இதில் வந்து 36 தத்துவங்கள் இறைவன் மாயையிலிருந்து 36 தத்துவங்களை படைத்து நமக்கு தருகிறான். உயிர்கள் மேல் கொண்ட கருணையின் காரணமாக 36 தத்துவங்களையும் படைத்து நமக்கு உடலாகவும் அந்த கரணங்களாகவும் நாம் வசிப்பதற்குரிய பூமியாகவும் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமைகளாகவும் நமக்கு தர்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கணு கரண புவன போகம். போகம்னா நீங்கள் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்கள், அதுதான் போகம். அது போகம் வந்து கஷ்டமாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம், சுகமாகவும் இருக்கலாம். இப்போ கடவுள் இந்த மாயையாகிய நுண்பொருளில் இருந்து எவ்வாறு இந்த 36 தத்துவங்களையும் படைக்கிறான். அந்த 36 தத்துவங்களும் இந்த உடம்புக்குள்ளே எங்கெங்கே இருக்கு, அந்த தத்துவங்களை நம்ம கொடுக்கறதுனால அந்த தத்துவங்கள் நமக்கு என்ன ஞானத்தை அடைவதற்கு எப்படி அவைகள் நமக்கு பயன்படுகின்றன. படைத்தவனுக்கு தானே அந்த கருவியை எப்படி பயன்படுத்துன்னு தெரியும். நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாதனால தான் தப்பு தப்பாக பயன்படுத்துகிறோம். படைத்தவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒரு பொருள் ஒரு 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 எந்திரத்தை செய்தவனுக்கு தான் நோக்கம். அந்த இந்த கடிகாரம் இருக்கு, இதை படைத்தவன் எதுக்காக செஞ்சிருக்கிறான்? நேரத்தை துல்லியமாக நாம். ஆனால் சின்ன குழந்தைகளை கூட அதை விளையாட வச்சுக்கும். இந்த கண்ணாடியை கைட்டி பார்க்கும், இதுக்குள்ள மண்ணள்ளி போடும், செய்யுமா இல்லையா? அப்போது இந்த படைத்தவனுடைய நோக்கம் தெரியாமல் குழந்தை விளையாடுவதனால இது பயனற்று போகிறது, வீணாக போயிடுது. என்னுடைய முழு ஆயுளும் இப்போது இதுவே வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்குது. இது இன்னும் எத்தனை வருஷம் வரும்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு சாயந்தரமே இதனுடைய நோக்கம் தெரியாமல் வீணாக்கலாம், ஆகிறன்னா ஆக்கிடலாம். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு. ரொம்ப அற்புதமாக கடவுள் நமக்கு 36 தத்துவங்களையும் படைத்து கொடுத்துருக்காரு. ஒன்னொன்னையும் நோக்கம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எதையுமே வீணாக செலவு செய்ய மாட்டோம். வாயிலேருந்து வர்ற வார்த்தை கூட அவ்வளவு உயர்ந்த இடத்துலேருந்து நமக்கு வருது. கடவுள் அப்படி படைத்து நமக்கு இந்த வார்த்தையை தர்றான், சிந்தனையை. மூலாதாரத்திலிருந்து அந்த சிந்தனை புறப்பட்டு மூலாதாரத்தில் புறப்படுது. மூலாதாரத்திலிருந்து உந்திஸ்தானத்திற்கு வந்து, ஹிருதயஸ்தானத்திற்கு வந்து, கண்டத்திற்கு வந்து, கண்டத்திலிருந்து இந்த உதடு, பல்லு, நாக்கு இதிலெல்லாம் பட்டு தெரித்து உங்களுக்கு வெளியில் அந்த செய்தி வருகிறது. இதனுடைய ஆரிஜின் எந்த மூலத்திலிருந்து இது தோன்றுகிறது, சிந்தனை தோன்றும் பொழுது எப்படி தோன்றுகிறது அப்படின்லாம் கூட கடவுள் அந்த சொல் பிரபஞ்சத்தை நமக்கு தோற்றுவித்திருக்கிறார். சொல் பிரபஞ்சத்தையும் தோற்றுவித்து தந்திருக்கிறார், பொருள் பிரபஞ்சத்தையும் தோற்றுவித்து தந்திருக்கிறார். சொல் என்பது வாயாலே நாம் பேசுகின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்குரிய பொருள்கள் இந்த உலகம் பூரா நிறைஞ்சிருக்கு இல்லையா? கடி பேனான்னு நான் சொல்கிறேன், எழுதுகோல்னு சொல்கிறேன். எழுதுகோல் என்பது சொல்லு, அது சொல் பிரபஞ்சம், அதுக்குரிய பொருள் இது. இது பொருள் பிரபஞ்சம். ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு, ரெண்டையும் இணைச்சாதான் நமக்கு அறிவுன்னு உண்டாகும். வெறும் எழுதுகோல்னு சொல்கிறேன், இந்த எழுதுகோலே உங்கள் கண்ணில் காமிக்கல, உங்களுக்கு அதை பற்றிய உருவமோ அந்த பொருளை பற்றிய எண்ணமோ உங்களுக்கு உண்டாகுமா? உண்டாகாது. அப்போ சொல்லுக்கும் அந்த சொல் சுட்டி காட்டக்கூடிய பொருளுக்கும் ஒரு தொடர்பு. அதனால தான் தொல்காப்பியத்தில் ஒரு செய்தி சொல்கிறார் தொல்காப்பியனார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம் இங்கே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா சொல்லும்
பொருள் குறித்தனவே. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. சொல்லும் பொருளுமாய் நின்ற அப்படின்னு அபிராம அதில் கூட வருகிறது. அப்ப சொல்லும் பொருளுமாய் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நிறைந்திருக்கிறது. இறைவன் நமக்கு சொல் பிரபஞ்சத்தையும் பொருள் பிரபஞ்சத்தையும் படைத்து தந்திருக்கிறான். சொல் பிரபஞ்சமும் பொருள் பிரபஞ்சமும் 36 தத்துவங்களாக வருகின்றன. அது மாயையிலிருந்து நமக்கு படைத்து தருகிறான். இப்போ மாயை என்பது நம்ம எப்பவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால மயக்கம் தருதல் அப்படிங்கிற பொருளை அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தில் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அத்தனை பொருளும் தோன்றி வருவதற்குரிய மூலப்பொருள். ஒரு புயவனாராக இதுக்கு நல்ல புயவனார் தான் இப்போது நம்ம சைவ சித்தாந்தத்தில் இறைவனை விளக்குறதுக்கு நல்ல அடிக்கடி பயன்படுவார். புயவனார் என்ன பண்ணுறார், அவர் பல பாண்டங்கள் செய்ய வேண்டியா இருக்குது. இப்போல்லாம் புயவனாரை வச்சு சொல்ல முடியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. மண்பாண்டமெல்லாம் மறைஞ்சு போச்சு, வேற உலோகத்தினாலாகிய பாத்திரங்கள் போந்துச்சு. பழங்காலத்தில் அந்த புயனவர் தான் நமக்கு வீட்டுக்கு வேண்டிய தேவையான பாத்திரங்களை அனைத்தும் அவர் தான் செய்வார். தண்ணி தூக்குற குடம் கூட சரியாக்கா, தண்ணி தூக்குற குடம் கூட, தண்ணி குடம் கூட அந்த மண்பாண்டத்தில் செஞ்சுருக்கும். இங்கே வயசானவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த குயவனார் என்ன செய்கிறார், மண்ணை எடுக்கிறார், மூலப்பொருளை தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து வேண்டிய பல்வேறு பாத்திரங்களை செய்கிறார். பானை, சட்டி, மடக்கு, குடம், என்னென்னவோ அடுப்பு, பூச்சட்டி, இப்படி பல பொருள்களை தயாரிக்கிறார். அதுக்கு மூலப்பொருள் இது மண். மண்ணை வச்சுதான் அவ்வளோ பொருள்கள் வருகின்றன. அதே போல் மாயை என்ற மூலப்பொருளை எடுத்துக்கொண்டு இறைவனாகிய குயவன் அந்த மூலப்பொருளிலிருந்து எத்தனை பொருளை செஞ்சான், 36 தத்துவங்களை ஏற்படுத்தினான். இந்த 36 தத்துவங்களையும் எதுக்காக செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உயிர்களுக்காக இந்த பொருளை அவன் உற்பத்தி செய்து இந்த உடலிலே 36 தத்துவங்களையும் பொருத்தி இருக்கிறான். இந்த 36 பொருள்களும் என்னென்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டது. கால்னா எதுக்கு, கையினா எதுக்கு, கண்ணுன்னா எதுக்கு, மூக்குன்னா எதுக்கு, அந்த காரணங்களில் மனம்ங்கிறது என்ன வேலை செய்யணும், புத்திங்கிறது என்ன வேலை செய்யணும், சித்தம் என்ன வேலை செய்யணும், ஆங்காரம் என்ன வேலை செய்யணும், நமக்கு எல்லாம் தெரியாதுல்ல. அது என்னென்ன செய்யுதோ அது மாதிரி நம்ம செயல்பட்டு இருக்கோம். அது எந்த பக்கம் இழுத்துட்டு போகுதோ அந்த பக்கமாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இவைகள் படைத்தவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 36 தத்துவங்களும் எவ்வாறு படைக்கப்பட்டன, என்னென்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வாழ வேண்டிய முறையில் நம்மளால் வாழ முடியும். அதற்காக தான் ஏதோ இந்த புரியாத தத்துவங்களை போட்டு நம்ம மண்டைகளை போட்டு சிரமப்படுத்துறது மாதிரி நம்ம கருதக்கூடாது. நாம் இந்த 36 தத்துவங்களையும் விளக்கி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு அதை பற்றி நல்ல தெளிவான ஒரு சிந்தனை உண்டாகும். இந்த மாயை என்பது பொருளால் ஒன்று. அதனுடைய பயன்பாட்டினால் மாயையை 3ஆக பகுத்து சொல்லுகிறார். மாயை 3 மாயை கிடையாது, மாயை 3 இல்லை. ஆனால் பயன்பாட்டிற்காக மாயையை 3ஆக பகுத்து நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த மாயை இந்த படத்தை இப்போ அந்த பாருங்க, அந்த முதல்ல இருக்கு பாருங்க, சுத்த மாயை ஒன்று இருக்கா, அடுத்தது 2வது பாருங்க இந்த இடத்துல, அதுக்கு நேரா அசுத்த மாயை. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்க, பிரகிருதி மாயின்னு போட்டிருக்கா, மூல பிரகிருதி என்ன போட்டிருக்க, எது கிளாரில் தெரிய மாட்டேங்குது. பிரகிருதி மாயை 3வது பிரகிருதி மாயை. இப்போ 3 வகையாக மாயை இருக்கிறது. இந்த படத்தில் மீதியெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த மாயை 3ஆக நம்முடைய புரிந்து கொள்வதற்காக 3ஆக பெரியவர்கள் பகுத்து நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் மாயைங்கிறது என்ன, ஒன்று தான். இப்போது நீங்கள் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ பூமியில் படிக்கிற மாணவர்கள் அட்சரேகை, தீர்க்கரேகை, பூமத்திய ரேகைலாம் போட்டிருக்கும். நெசமாக எங்கேயாவது கோடு போட்டிருக்கா பூமியில்? இல்லை, அது கற்பனை கோடு, அப்படி தானே? அது எதற்காக அப்படி ஒரு இடம் எந்த இடத்துல இருக்குங்கிறதுக்காக கற்பனையாக கோடு போட்டிருக்கிறார்கள். இத்தனை தீர்க்கரேகையில், இத்தனை அட்சரேகையில் அது அடங்கி இருக்குன்னு சொல்லணும். நம்ம இடத்த குறிப்பிட்டு காட்டுவதற்காக அதை நாம வைத்துக்கொண்ட கற்பனை கோடு.
அதனால தான் மணியை நிர்ணயிக்க முடிகிறது. கிரீன்விச் டைம்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் நிர்ணயிக்க முடிகிறது. அதுபோல் இந்த மாயை செயல்படுகின்ற தன்மையை வைத்து இதை மூன்றாக பாதுகாப்படுத்தி நம்ம சொல்லப்படுகிறதே தவிர மாயை என்பது ஒன்றே ஒன்று. அந்த மாயையுடைய ரெண்டு பகுதிகள் சுத்த மாயையும் அசுத்த மாயையும், ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்த மாயை மேலே சுத்தமாக இருக்கு, கீழே வர்ற பகுதிகள் எப்படி இருக்கு, அடியில் இருக்கிற பகுதிகள் அசுத்தம் அடைஞ்சிருக்கு. மேலே அந்த மாயை ஏன் சுத்தமாக இருக்குன்னா அங்கே ஆணவமல கலப்பே அதில் இல்லை. சுத்த மாயில் என்ன இல்லை, ஆணவமல கலப்பு இல்லை. அசுத்த மாயில் என்ன இருக்கு, கலப்பு இருக்கு. அப்படி கலப்பு இருக்கிறதுனால அது அசுத்த மாயை, கலப்பு இல்லாததுனால அது சுத்த மாயை. இந்த அந்த பிரகிருதி மாயைன்னு இருக்கு பாருங்க, அடுத்தது மூன்றாவது, அது தனி மாயில் அசுத்த மாயை மேலும் அசுத்தமான பகுதி. அது மேலும் அசுத்தமான பகுதி. இப்போ ஒரு மழை பெய்கிறது, ஆகாயத்திலிருந்து வருகின்ற மழை எப்படி இருக்கும், தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். தொட்டிக்கு வந்ததுன்னா கொஞ்சம் அசுத்தம் கலந்துரும், கொஞ்சம் அசுத்தம் கலந்துரும். அது மாதிரி ஆகாயத்தில் இருக்கிற மழை மாதிரி இந்த சுத்தமாயி தொட்டிக்கு வந்த தண்ணி மாதிரி எப்படி இருக்க, சாக்கடையில் வர்ற தண்ணி மாதிரி அந்த பிரகிருதி மாயை. இந்த ஒன்று ஏன் இப்படி மூன்றா பகுத்து இருக்குன்னா, மனிதர்கள் உயிர்கள்லேயே மூன்று பக்கம் உடையவர்கள் இருக்கிறார்கள், நம்ம மூன்று மலமும் உடையவர்கள். அப்படி மூன்று மலமும் உடைய உயிர்களுக்கு சகலர் என்று பெயர். சகலர்னா அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோங்களா, அது இல்லை. சகல மலமும் உடையவர்கள், சகல மலமும் உடையவர்கள். என்னென்ன மலம் இருக்கு நம்மள்கிட்ட, ஆணவம் கண்ணு ஒன்றும் பாக்கி வைக்கல, நம்ம எல்லாத்தையும் வச்சுருக்கோம் நம்ம. அதனால சகல மலமும் உடையதுனால நம்ம என்ன சகலர்கள். இந்த சகல வகை ஆன்மாக்களுக்கு உடம்பா வரக்கூடியது எது, ரொம்ப அழுக்கா இருக்கிற மாயை. பால் திரிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுத்த மாயை திரிஞ்சு போய் வந்திருக்குங்க. இன்னொரு உதாரணம், இப்போ தண்ணி உதாரணத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆகாயத்தில் இருந்து வருகின்ற எல்லாம் தண்ணி தான், சாக்கடையில் இருக்கிறதும் தண்ணி தான். தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஆனால் குடிக்க பயன்படாது. நம்ம உடம்பா வந்திருக்கிறது அசுத்த மாயினுடைய மேலும் அசுத்தப்பட்ட பகுதி பிரகிருதி மாயை. அப்போ இந்த உடம்பு உள்ள இருந்துக்கிட்டு நல்லதை நினைக்கிறேன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க, கஷ்டம் தானே. இதை மீறி தான் நம்ம செயல்படணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற உதவிக்கு வர்றது எது, எதை வச்சு நம்ம போராட வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இதை பற்றி விளக்கமான ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். இப்போது அந்த சுத்த மாயை, அசுத்த மாயை, மூன்றாவது பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை தான் நம்முடைய உடலாக 24 தத்துவங்கள் இருக்கு. அப்புறம் ஏன் அசுத்த மாயைன்னா, அசுத்த மாயை இந்த உயிருக்கும் மிக நெருக்கமான இடத்தில் இருக்காது. ஏன்னா எதனால் அப்படி கடவுள் வச்சிருக்காருன்னு பார்க்கணும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒன்றும் கடவுள் இந்த உடம்பை அமைத்த அந்த விஞ்ஞானத்தை நம்ம தெரிந்து கொண்டால் கடவுள் மேலே நமக்கு அன்பு தானாக ஊறும். இப்போ புத்தி வேதளிக்கிற சில பேருக்கு அதிர்ச்சி தருகின்ற செயல்கள், தாங்க முடியாத துன்பங்கள், புத்தி பேதலிச்சு போயிடுது. என்ன செய்கிறோம், நம்ம புத்தி பேதலிச்சோன்னே மருந்து கொடுக்குறோம், மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்குறோம், மருந்து கொடுக்குறோம், சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறோம். புத்தி பேதலித்த புத்தி மறுபடியும் சரியாக எப்படி வருது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே. அந்த புத்திக்கு மேலே புத்தி தத்துவத்தினுடைய சக்திகளை எல்லாம் சிவபெருமான் வேறொரு இடத்துல அடக்கி வச்சுக்கிறார். இந்த கருவி சரியான உடனே அங்கிருந்து அந்த பழைய நினைவுகள் ஆற்றல்கள் எல்லாம் வந்துடுது. அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ சொன்னால் அது சரியாக வராது, அது வரிசையாக சொல்லிட்டு வந்தால் புரியும். ஆகவே ஒவ்வொரு கருவியும் இதில் இருக்கின்ற ஒரு கருவிகளும் கூட ரொம்ப நுணுக்கமாக நம்முடைய உடலிலே அமைத்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு கருணையோடு வைத்திருக்கிறான். அந்த கருணையை நினைத்து பார்க்கும் பொழுது இறைவன் மேல் நமக்கு அன்பு உண்டாகும். அன்பு உண்டாக உண்டாக அவன் மேலே பிடிமானம் உண்டாகும். பிடிமானம் உண்டாக உண்டாக நம்மை துன்பப்படுத்துகின்ற ஆணவமுறை நம்மளை விட்டு, அப்போ இறைவன் மேலே நமக்கு மீதூர்ந்த அன்பு வர வேண்டும் என்றால் இப்போ வராது. இறைவன் நமக்கு செய்து வருகின்ற உதவிகளை எல்லாம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இறைவன் மேலே அன்பு உண்டாகும். அதனால தான் இந்த தத்துவங்களை இவ்வளவு விரிவாக நாம் பார்க்கிறோம். இந்த அசுத்த மாயை
இந்த மூல பிரகிருதி மாயை இருக்கிறதே, இதுதான், இதிலிருந்து தான் நமக்கு எல்லா விதமான நினைவுகளையும் உள்ளே பொதித்து வைத்துக்கூடிய சித்தம். அந்த சித்தமே அந்த மூல பிரகிருதி ரெண்டும் ஒன்று தான். 13வது தத்துவம் அதுதான். அந்த 13வது தத்துவம் அது குணதத்துவம் என்று சொல்வார்கள். அதில் 3 குணங்கள் அடங்கி இருக்கின்றன. என்னென்ன குணம்? 3 குணம் தெரியுமா உங்களுக்கு? சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய 3 குணங்களும் அடங்கி இருக்கின்றன. அதனால் சித்தத்தை குணதத்துவம் என்று சொல்வார். சும்மா ஒரு மேம்போக்காக சொல்கிறேன், அடுத்த வகுப்பில் இதை விரிவாக நடத்துகிறவங்களுக்கு. அப்புறம் அந்த குணதத்துவத்திலிருந்து சித்தம், அதுக்கு அடுத்த தத்துவமாக தோன்றுவது புத்தி. புத்தி ஏன் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு? எதையும் நிச்சயிப்பதற்கு. ஒரு பொருளை நம்ம பார்த்த உடனே இந்த பொருள் தான் என்று நம்ம தீர்மானிக்கணும். அப்போ தான் நம்ம செயல்பட முடியும். இதுவா அதுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளால் எந்த விதமான செயல்களும் செய்ய முடியாது. அதனால் தீர்மானிப்பதற்குரிய ஆற்றலை நமக்கு தருவதற்காக கடவுள் என்ன கொடுத்துருக்காரு? நமக்கு புத்தி கொடுத்துருக்கார். சித்தம் எது கொடுத்துருக்காருன்னா, சித்தத்தில் நம்ம அனுபவங்கள், பழைய அனுபவங்களை எல்லாம் ஃபைலாக கோத்து வச்சுக்கிறது. ஒருத்தங்க எதுக்க வராங்க, வந்த உடனே அவரை பார்க்குறோம். நம்ம பார்த்த உடனே ஆஹா, எட்டி பார்த்த உடனே யாரோ வர்றது மாதிரி தெரியுது. கிட்ட வந்த உடனே ஆஹா, நம்முடைய நண்பர் கிருஷ்ணன் வரார். இங்கே ஒருத்தர் இல்லையே கிருஷ்ணன், சரி வரார். இவர் வந்தால் எப்பொழுதுமே கடன் கேட்பார். இதெல்லாம் எங்கேருந்து வருது? சித்தத்துக்குள்ளே அவரை பற்றிய நினைவலைகள், பதிவுகளெல்லாம் உள்ள ஃபைலாக இருக்குது. கிட்ட வர வர அவரை பற்றி எண்ணங்கள்லாம் வருது. ஓஹோ, எப்பொழுதும் வர்றது மாதிரி கடன் கேட்க தான் வர்றார். இப்போ கொடுத்தா அவர் திருப்பி கொடுத்தது இல்லையே இது வரையிலும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்? இவர் வந்த உடனே கேட்கும் பொழுது நம்ம என்ன பதில் சொல்லலாம், முன்ன அனுபவத்தை வச்சு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னெல்லாம் நம்ம சிந்திக்கணும் பண்ணுறோம். பார்த்தீங்களா? அது எதில் இருக்குது? சித்தம், சித்தத்துக்குள்ளே இருக்குது. அப்புறம் என்னதான் அவன் என்னதான் அழுதாலும் சரி, எவ்வளவு அவன் இறக்கப்படுறாலும் பேசணும் சரி, கொடுக்கவே கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறோம்ல, அது என்ன? புத்தி தத்துவம். சித்தத்தில் இருக்கிற நினைவலைகளை கொண்டு வந்து புத்தி தத்துவம் தீர்மானிக்குது. அந்த தீர்மானிப்பதற்கு அந்த புத்தி பயன்படுகிறது நமக்கு. அந்த புத்தி என்ன தீர்மானிச்சதோ அதை நோக்கி செயல்படுவது எது? ஆங்காரம் என்ற தத்துவம். ஆங்காரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? திமிர்னு நினைக்கிறோம் இல்லையா? அது இல்லை. ஆங்காரம் என்பது செயல்படும் தன்மை, செயல்படுகின்ற தன்மை. அப்போ நினைவலைகளில் இருக்கக்கூடியதை பொருத்தி பார்த்து ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்து, இப்போ நம்ம உட்காந்துட்டு இப்படியே இருக்கு, சரி 4:30 மணிக்கு மேலே எப்போ போகலாம், என்ன செய்தி அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே மெதுவாக எழுந்திரி சொல்லாம வெளியே போயிடுறோம்ல, தீர்மானித்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். அப்படி செயல்படுவது எது? ஆங்கார தத்துவம். இந்த ஆங்கார தத்துவம் மேலும் 3ஆக பிரிகிறது. அப்படி பிரிஞ்சு அது 3 வகையாக அந்த குணம் உள்ளடங்கி இருந்தது இல்லையா? அந்த மூலப்பகுதியில் குணதத்துவம்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த சித்தத்தில் குணம்லாம் உள்ள அடங்கி இருந்ததில்ல, அது வெளியே வர ஆரம்பிக்குது. அது விரிவாக வெளியே வர ஆரம்பிக்கிறது. மறைந்திருந்த குணம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அது 3ஆக பிரிகிறது. 3ஆக பிரிஞ்சு முதல்ல சாத்விக அகங்காரம். அதை சாத்விக அகங்காரத்துக்கு இன்னொரு பேர் சாத்விகம், ராஜசம், தாமசம் ஆகிய 3 குணம் உண்டு. அந்த குணங்களை பற்றி தெரியுமா? அப்புறம் பார்க்கலாம், இப்போ வேண்டாம். அந்த சாத்விக கூறுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தைசத அகங்காரம். தைசத அகங்காரம். அந்த படத்தை பார்த்துங்க, உங்கள் புத்தகத்துலேயும் பின்னாடி இருக்கு. வேணா அடுத்ததுல அதே ஒரு செராக்ஸ் போட்டு உங்களுக்கு தர சொல்கிறோம். அந்த சாத்விகத்தினுடைய கூறாக மனம் என்ற ஒரு தத்துவம் உற்பத்தி ஆகிறது. மனம் அந்த 16வது போட்டிருக்கு பார்த்தீங்களா? மனம். மனம் என்ன செய்யும்? மனத்தினுடைய தொழில் என்ன? யாருக்காவது சொல்ல முடியுமா? மனதினுடைய தொழில் புத்தி தீர்மானிக்கிறது. புத்தினால தீர்மானிச்சிடுறோம். ஆங்காரம் செயல்படுகிறது. சித்தம் எல்லா நினைவுகளையும் தேக்கி வச்சிருக்கு. ஆங்காரம் என்ன? இது அந்த மனம் என்ன செய்யும்? தீய வழியில் போகுமா? ஒன்று. அப்புறம் செய்ய சொல்லுமா? செய்ய சொல்லும். ஐயா என்ன சொன்னாங்க? தீய வழியில் போவோம். ஒரு 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 விஷயம் சொல்கிறேங்கய்யா. மனம் இதில் இந்த மாயையிலிருந்து வருகின்ற கருவிகள் எதுவுமே தீமை செய்யாது.
ஒரு அடிப்படை ஞாபகம் வச்சுங்க. சைவ சித்தாந்தம் படித்தவங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். மாயையிலிருந்து 36 கருவிகளை கடவுள் தான் உற்பத்தி பண்ணி நமக்கு தர்றான். இது நம்முடைய ஞானத்திற்காக பயன்படக்கூடிய கருவிகள். இதில் எந்த கருவியாவது தீமை செய்யுமா அப்படின்னா செய்யாது. இதை தீமை செய்ய தூண்டுறது எது? எது? ஆணவமலம். உயிரிலே உயிரினுடைய அறிவை மறைத்து கொண்டிருக்கிற ஆணவமலம் தான் இவ்வளவு தவறுகளையும் செய்ய சொல்லுது. அதனால் மனம், நீங்கள் வந்து கண்ண மூடிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு கேள்வி வந்தால் கூட சொல்லலாம். 36 தத்துவங்களில் சித்தம் தீமை செய்யுமா? செய்யாது. புத்தி தீமை செய்யுமா? செய்யாது. அகங்காரம் தீமை செய்யுமா? செய்யாது. மாயிலிருந்து சொல்லுற 36 கருவிகளும் தீமை செய்யாது. ஆக இதன் மூலம் தீமை நடக்குதே அப்படின்னா, மனம் தீயதை எண்ணுதே அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆணவமலம் அதை செய்ய தூண்டுகிறது, அது செயல்படுகிறது. அவ்வளோதான். கையில் சாப்பிடுங்க, தெளிவாக அதை பற்றி உண்மையை கையில் வச்சுக்கணும். இந்த 36 தத்துவங்களும் ராக்காலத்து ஒளி போன்றவை. நமக்கு ஞானத்தை தருவதற்காகவே கடவுளால் நமக்கு இவைகள் தரப்பட்டிருக்கின்றன. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு எதுக்குன்னா ஞானத்தை தருவதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மனமும் கூட ஞானத்தை வழங்குவதற்காக. ஆனால் மனத்தினுடைய தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவா அதுவா என்று ஐயப்படும் தன்மை அதுக்கு உண்டு. உன்னை பார்த்த உடனே வர்றானா அவன் பாஸ்கரா ராமச்சந்திரனா அப்படின்னு யோசனை பண்ணுறோம். கொஞ்சம் கிட்ட வந்தோடனே பாஸ்கர் தான் அவர். புத்தி தீர்மானிக்குது. அடுத்தது ஐயப்பட்டதுக்கு பிறகு எது தீர்மானிக்கும்? புத்தி தீர்மானிக்கும். அப்புறம் அந்த நினைவுலைகள்லேருந்து ஆங்காரிலிருந்து செயல்படும். மனம் என்பது ஐயப்படும். இதுவா அதுவா என்று ஐயப்படும். இன்னொரு காரியமும் செய்யும், எதையும் போய் பற்றியும். அது கண்ணின் மூலமாக செயல்பட்டு பற்றுக்கொள்ளும் தன்மை உடையது. நல்லதா கெட்டதா இல்லை, எதையாவது பற்றியும். உள்ளே இருக்கிற நினைவலைகள்லேருந்து அப்பா போன தடவை அதை போய் நீ பிடிச்ச, உனக்கு இந்த துன்பம் வந்துச்சு, உற்று அப்படின்னு நினைவலைகள்லேருந்து வெளியில் வரணும் நமக்கு. அது உத்தரவு போட்டோன்னே மன விலகும். ஆனால் இயற்கையாக மனசுக்கு என்ன தன்மைன்னு கேட்டிங்கன்னா, எதையும் ஐயப்படும் தன்மை, ஒன்றை பற்றி கொள்ளும் தன்மை அதுக்கு உண்டு. இதெல்லாம் நமக்கு இப்போ பற்றி கொள்ளும் தன்மை இருக்கிறதுனால தான் சாமியை கூட பற்றிக்குது மனசு போய். அப்போ எதை பற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போது இந்த ஆணவமலம் மனதை தீயதை பற்றி கொள்ளுமாறு உத்தரவு போடுது. நாம் படித்த படிப்பும் குருநாதனுடைய அறிவுரைகளும் நம்முடைய இறைவனுடைய சங்கல்பமும் என்னன்னா, மனத்தின் மூலமாக நல்லவற்றை பற்றி கொள்ள வேண்டும் என்று. எது பக்கம் சாடுறது? அப்போது இது பற்றி பிடிக்கும், நல்லதையும் பற்றி பிடிக்கும், கெட்டதையும் பற்றி பிடிக்கிற தன்மை அதுக்கு உண்டு. அதை எதை நோக்கி நாம் திருப்ப வேண்டும் என்பதற்கு நம்முடைய அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்குத்தான் இந்த ஞான கல்வி நமக்கு உதவி புரியும். மனத்துக்கண் மாசில நாதல்னா இந்த இடத்துல வந்து மனத்தில் மாசை உண்டாக்குவது ஆணவமலம். மனதில் மாசை உண்டாக்குவது எதுன்னா ஆணவமலத்தினுடைய மறைப்பு தான். அப்போ அந்த மாசை நீக்குவதற்கு மூல காரணத்துக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு அதே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த மலம் இந்த வந்து தவறு செய்ய வைக்கின்ற அந்த மூல மலம் இருக்கிறதே அதுதான் முக்கியம். அதனுடைய இயல்புகள் அதனுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்டு அதை நீக்குவதற்கு வழிபாட்டா இந்த மனம் சுத்தமாகிவிடும். அது சாத்விக குணத்திலிருந்து வந்தது மனம். பாருங்க, சாத்விக அகங்காரத்தின் தைசதத்தினிடத்தில் வந்தது. அது நல்லது தான், தன்னளவில் கருவி, நல்ல கருவி. அதை தீராக ஆக்குவது ஆணவமலம். அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனம் என்பது பற்றுகின்ற தன்மை. கடவுளையும் பற்றலாம், தீயவற்றையும் பற்றலாம். அப்ப கடவுளை பற்ற வேண்டும் என்றால் நாம் அதற்கு தகுந்தவாறு அந்த மனதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் உள்ள இருக்கிறவர் அதை இறைவனை பற்றி பிடிக்கலன்னா உள்ள இருக்கிற ஆணவமெல்லாம் தவறை பற்றி பிடிக்க முடியாது செய்யும். அப்புறம் அதிலிருந்து வருகின்றது, அந்த சாத்திய கூறிலிருந்து வருகிறது ஞானேந்திரியங்கள். ஞானத்தை தருவதனால அதுக்கு ஞான இந்திரியங்கள் என்று பெயர். கருவிகள், இந்திரியங்கள் கருவிகள், ஞானத்தை தருகின்றவைகள். நம்ம உலகத்தை பொருட்படுத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் எல்லாவற்றையும் இந்த 5 கருவிகளினால் தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். முதல்ல செவி, காதின் மூலமாக கேள்வி செல்வம், செல்வத்துள் பெரிய செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், செல்வம். ஆமாம், எல்லா செல்வத்துக்குள்ளும் அது பெரிய செல்வம் என்று அது சொல்லப்படுகிறது.
இந்த காதினாலே கேட்பதினாலே நமக்கு ஞானம் உண்டாகிறது. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று திருஞான சம்பந்தர் கற்றல் கேட்டல் கேட்டல் உடையார் பெரியார். ஆகவே நல்ல விஷயங்களை கேட்பதற்கு, ஞான செய்திகளை கேட்பதற்கு, அறிவார்ந்த விஷயங்களை கேட்பதற்கு இந்த செவியானதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த இந்திரியங்கள், அதுக்கு அடுத்தபடியாக மெய், தொடு உணர்ச்சி. இந்த தொடு உணர்ச்சியின் சூடு அல்லது குளிர்ச்சி அல்லது மென்மையாக மேலே படுதல், உடலிலே படுகின்ற உணர்ச்சிகள், இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு இது பயன்படுகிறது. இதை ஞான சாதனமாக நாம் பயன்படுத்த வேண்டும். இறைவனுக்குரிய பொருள்களோடு நாம் உறவாடி அதை தொட்டு அதை நாம் இணங்கி தொடர்புபடுத்தி நம்முடைய இந்த தோலை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்படி ஞான சாதனமாக இவைகளை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு அடுத்தது கண்ணு. கண்ணின் மூலமாக, கண்ணு தன்னளவில் நல்லது தான், அது பார்க்கறது மட்டும் அதுக்கு உண்டு. ஆனால் கண்ணை தவறான நோக்கத்தில் பார்க்க செய்வது எதுன்னா ஆணவமலம் தான். ஆணவமலத்தை பற்றி நான் முழுசாக உங்களுக்கு இன்னும் சொல்லலை. ஆணவமலம் எப்படியெல்லாம் தவறு செய்ய வைக்கும் என்பதற்கு ஒரு பெரிய விரிவுரை இருக்குது. அது இந்த 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 பாடத்திலே பின்னாடி அடுத்தடுத்த வகுப்புகளை நான் சொல்கிறேன். அது என்னென்னலாம் செய்யும்னு தெரிஞ்சதுன்னா அதை போல் கொடுமையானது இங்கே எதுவும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆகவே கண் என்பது தன்னளவில் நல்லது. அதனால தான் 5 பேரறிவும் கண்களே கொள்ள சுந்தரர் சிவபெருமான நடராஜ பெருமானை போய் பார்க்குறார். பார்த்த உடனே இந்த கண் பார்க்கிறது, பார்க்கின்ற தொழிலை இந்த 5 ஞானேந்திரியங்களும் கண்ணுக்குள்ளே குவிந்து விட்டதாம். காது கேட்கல, காது கேட்கின்ற தொழிலை மறந்து விட்டது. மூக்கு முகருகின்ற தொழிலை மறந்து விட்டது. நாக்கு சுவைக்கின்ற தொழிலை மறந்து விட்டது. உடம்பு அடுத்தவங்க யாராவது மோதனா கூட தெரியல. அப்படியே இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள. அப்படி கண்ணை நம்ம சரியான வழியிலே அதை செலுத்த வேண்டும். கண்ணு போகிற பக்கம்லாம் நம்ம போகக்கூடாது. கண்ணை நம்ம எந்த வழியில் திருப்பணுமோ, திசை திருப்பணுமோ அந்த வழியிலே நாம் செலுத்த வேண்டும். அதுக்கு அடுத்தது நாக்கு. நாக்கு, இந்த நாக்குனால 2 ஞானேந்திரியமாகவும் செயல்படும், இது கண்மேந்திரியமாகவும் செயல்படும். கண்மேந்திரியமாக செயல்படும் பொழுது பேசும், ஞானேந்திரியமாக செயல்படும் பொழுது சுவைக்கும். இந்த சுவைகளின் மூலமாக அறுசுவை உணவை நாம் சாப்பிடும் பொழுது உடலுக்கு இருக்கிற வாத பித்த கிளேத்துமங்கள் சமப்படும். உடலுக்கு என்ன உணவு தேவையோ அதை நாக்கின் மூலமாக நாம் சுவைத்து சாப்பிட வேண்டும். இறைவனுக்கு படைத்த பிரசாதம் எல்லாம் தூய்மையானது. நம்ம சாப்பிடலாம் சாதம், இறைவன் நிவேதனம் செய்த உணவுக்கு பிரசாதம், மேலான உணவு. அப்படின்னா மேலான. அப்போ நாக்கின் மூலமாக நாம் சுவைக்கின்ற எல்லாவற்றையுமே நம்முடைய உடலுக்கு, இறைவன் கொடுத்த உடலை ஊனப்படுத்தாமல், எதா இருந்தாலும் முதல்ல சொன்ன காலையில் சொன்ன அருந்துதல் பொருந்துதல்களில் நாம் மிதமாக இருக்க வேண்டும். உடம்புக்கு தேவையான அளவுக்கு உணவை உண்ண வேண்டும். தேவையான சுவையுடைய உணவுகளை உண்ண வேண்டும். அளவுக்கு மேலேயும் சாப்பிடக்கூடாது, அளவுக்கு குறைவாகவும் சாப்பிட்டு உடம்பை சித்திரவதை செய்யக்கூடாது. அப்புறம் அதுக்கு அடுத்தது மூக்கு. அது முகர்கின்ற காரியத்தை செய்து அந்த முகத்தினால் உண்டாகிய ஞானத்தை நமக்கு வழங்குவதற்காக இறைவனால் அது தரப்பட்டிருக்கிறது. இது ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுவாங்க. தமிழில் எதை சொன்னால் அறிகருவிகள். இது ஒரு சராசரி அடுத்த இந்த இதையே அப்படியே ஒரு தாளில் போட்டு கொண்டாந்து தர சொல்லுவாங்க, தரேன்னு இருக்காங்க. அது நீங்கள் நான் சொல்லணுன்னா இப்போ எழுத வேண்டாம், அடுத்து மறுபடியும் நான் சொல்கிறேன், அது எழுதலாம். இப்போ சும்மா அறிமுகம் மட்டும் பண்ணிடுறேன். அதற்கு அடுத்தபடியாக ராஜத குணத்திலிருந்து தோன்றியவைகள். அது இங்கே இதில் தைசதன்னு போட்டிருக்கு. அது என்ன பண்ணணும், வைகாரிக அகங்காரம் அப்படின்னு சொல்லணும். அது அந்த ராஜத குணக்கூறு அது தவறியை போட்டிருக்கு. அந்த தைசதை இங்கே போட்டாச்சு. அதிலிருந்து கண்மேந்திரியங்கள் வருகின்றன. அந்த கண்மேந்திரியங்களில் முதலில் இருப்பது வாய். வாய் ஞானேந்திரியமாக இருக்கும் பொழுது சுவைக்கும், கண்மேந்திரியமாக இருக்கும் பொழுது அந்த வாயானது பேசும். பேசுகிற பேச்சுக்களை நமக்கும் பிறருக்கும் நலன் தருகின்ற பேச்சுக்களையே அந்த வாயினால் பேசணும். அதுக்காக தான் கடவுள் அந்த வாயை நமக்கு கொடுத்துருக்கிறார், பேசுவதற்குரிய சக்தியை கொடுத்துருக்கிறார். கால்கள் நாம் நல்ல இடங்களுக்கு செல்வதற்காகவும் அந்த செல்லுகின்ற இடங்களிலிருந்து மீண்டும் வீடிற்கு வருவதற்காகவும் கால்கள் நடப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
கைகள் கொடுக்கவும் வாங்கவும், நல்ல விஷயங்களெல்லாம் மற்றவர்களுக்கு கையினாலே கொடுக்கவும், நாம் ஊதியத்தை நல்ல உழைத்து அதனால் பெறக்கூடிய ஊதியத்தை பெறவும் கொடுக்கவும் வாங்கவும், அது நெருப்பினுடைய அம்சம். நெருப்பு பார்த்தீங்கன்னா எரியும், இப்படி எரியும் பார்த்தீங்களா, அது மாதிரி கை கொடுக்க வாங்க நெருப்பினுடைய அம்சம். ஒவ்வொன்றுடைய அம்சம் திருடி பார்க்கலாம். அதற்கு அடுத்தது எருவாய், நம்முடைய உடம்புல இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றக்கூடியது எருவாய். கருவாய் என்பது நம்முடைய அடுத்த தலைமுறை உற்பத்தி செய்வதற்கு பயன்படக்கூடிய உடலில் உள்ள ஒரு அங்கம். இப்படி கண்மேந்திரியங்கள் 5ஆக அமைந்திருக்கின்றன. அதுக்கு அடுத்தது தாமத குண கூறாக பூதாதி அகங்காரம் அமைந்திருக்கிறது. அதிலிருந்து தன்மாத்திரைகள் தோன்றுகின்றன. தன்மாத்திரைகள் என்றால் தன்னளவில் இருப்பது, வெளிப்படாமல் உள்ளே அடங்கி இருப்பது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓசை என்ற தன்மாத்திரை, இந்த ஓசை என்ற தன்மாத்திரை, ஓசையை உணர்வது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ஓசையை உணர்வது எது? காது. காது இந்த வெளியில் இருக்கிற கருவி இருக்கிறதே, இது ஒரு கருவி தான். ஆனால் ஓசையை உணரக்கூடிய ஆற்றல் காதுக்குள்ளேயே கடவுள் வைத்திருக்கிறார். இந்த காதுக்குள் அந்த ஓசையை வைத்து வெளி உலகத்தில் பஞ்சபூதத்திலும் அந்த ஓசையை ஆகாயத்தில் வைத்திருக்கிறார். அங்கே ஓசை எழும்பும் பொழுது அந்த வெளியில் இருக்கிற ஓசையை உணர்வதற்குரிய கருவி எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? காதுக்குள்ள. வெளியில் ஓசை இருந்து காதுக்குள்ள அதை உணர்வதற்குரிய ஆற்றலை கடவுள் வைக்கலன்னா ஓசை நமக்கு கேட்டார். ஆக தன்மாத்திரையினுடைய இந்த ஆற்றல் வெளியில் இருக்கிற மகாபூதத்திலேயே இருக்கு. அதே ஆற்றல் எங்கே இருக்கு? இந்த காதிலேயே இருக்கு. இந்த காதாகிய அந்த ஞானேந்திரியத்தில் அமைத்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஊறு, பரிசம், அதை உணர்றது எது? தோல். தோல் தான் உணருது. இந்த தோல் காற்றினுடைய அம்சமாக இருக்கிறது. ஊரை உணரக்கூடிய ஆற்றல் இந்த தோலில் ஒன்றும் இல்லை, இது கருவிதான். அந்த தோலின் மூலமாக உணரக்கூடிய, தோலில் மரத்து போச்சுன்னா தோலில் அந்த உணர்ச்சி நமக்கு வராது. அந்த ஆற்றல் துருவமாக அந்த ஊறு என்ற உணர்ச்சி இதில் வச்சிருக்கிறான். அதே மாதிரி காற்றிலும் அந்த உணர்ச்சி இருக்கிறது. காற்று நம்ம மேலே அடித்தா இது சுடுகின்ற காற்று, குளிர்ச்சி அடைகின்ற காற்று என்றெல்லாம் நம்மாலே உணர முடிகிறது. அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலில் சொல்லுகிறார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை. நாக்கில் இனிப்பை உணர்கின்ற ஆற்றலை உள்ள வச்சிருக்கான். அறுசுவை உணர்கின்ற ஆற்றலும் நாக்குக்குள்ள இருக்கு. இனிப்பை உணர்கின்ற ஆற்றல் இங்கே இருக்கு. வெளி உலகத்தில் மண்ணிலிருந்து அந்த இனிப்பையும் நமக்கு இறைவன் தருகிறான். ரெண்டையும் இணைக்கும் பொழுது நமக்கு அந்த இனிப்பினால் உண்டாகிய சுகம் உண்டாகுமாறும் கடவுளே செய்கிறான். வெளியில் அந்த பொருளை படைச்சு நாக்கில் அதை உணரக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா நமக்கு அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இந்த திருவுறிஞ்சா இலைன்னு ஒரு இலை இருக்கு. அந்த இலையை பச்சையாக நல்லா மென்று சாப்பிட்டுட்டிங்கனாக்கா, ஜீனி எடுத்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா அது தித்திக்காது. யாராவது செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியாது, சொன்னால் என்ன சொன்னாலும் தெரியாது. மண்ணை விட மோசமாக இருக்கும் ஜீனி. மண்ணை மெல்றது மாதிரி இருக்கும் வாயில் போட்டு மென்னவன. அப்போது இந்த ருசியை உணரக்கூடிய ஆற்றலும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இறைவனால். வெளி உலகத்திலே அந்த ருசி உள்ள பொருளை வைத்திருக்கிறான். அது ரெண்டையும் போட்ட உடனே அதிலே சுகம் ஆகிய இன்ப உணர்ச்சியையும் கடவுள் உண்டு கொண்டுகிறான். இது கடவுள் இதை செய்யாவிட்டால் எந்த ருசியும் நம்மால, எந்த இன்பத்தையும் நம்மால அனுபவிக்க முடியாது. அதனால சொல்கிறார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை அப்படி. ஆகவே அதுக்கு அடுத்தது ஒளி. அந்த ஒளி நெருப்பினுடைய அம்சம் கண்ணில் இருக்கு. இந்த கண்ணின் மூலமாக ரூபத்தை, உருவங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ உருவங்களை பார்ப்பதன் மூலமாக சில அனுபவங்களும் ஞானங்களும் நமக்கு உண்டாகிறது. அதற்காக இறைவன் அதை அமைத்து தந்திருக்கிறான். அந்த தன்மாத்திரையும் அமைத்திருக்கான், பூதங்கள்லையும் அது இருக்கு. அதுக்கு அடுத்தது சுவை. அது இந்த பிராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த கலைச்சொற்கள், சம்ஸ்கிருத சொற்கள் அதை போட்டிருக்கான். அந்த சுவை, சுவை தண்ணீரினுடைய குணம். நாக்கில் எதையாவது ஒரு பொருளை வைத்து விட்டு, நமக்கு விரும்பிய பொருளை வைத்து விட்டு தண்ணியே ஊர்லன்னு வச்சுங்க, எச்சல் ஊரில் உள்ள சுவை தெரியுமா? ஆக நமக்கு சுவை தருவது தண்ணீர். தண்ணீராகிய வெளியில் தண்ணீரையும் வைத்து நாக்கிலே அந்த தண்ணீர் ஊறுகின்ற ஆற்றலையும் வைத்து, அப்படி வைப்பதினாலே தான் எல்லா பொருளுடைய சுவையையும் நாம் அறிகிறோம். இப்போ சர்க்கரையே இவ்வளோ பெரிய வெள்ளைக்கட்டியை வச்சா அது உமிழ்நீர் உமிழ்ந்து அது கரைந்தால்தான் நமக்கு அந்த இனிப்பு என்ற சுவை நமக்கு ஏற்படும், இல்லாட்டி ஏற்படாது.
ஆக வெளியில் இருக்கக்கூடிய ஐம்பெரும் பூதங்களில் தண்ணீரையும் வைத்திருக்கிறான். அந்த தண்ணீருடைய ஆற்றலை நாக்கிலும் வைத்திருக்கிறான். ரெண்டையும் இணைக்கிறான். அதன் மூலமாக நமக்கு இனிப்பு சுவையை நமக்கு இறைவன் தருகிறான். அதற்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்தது நாற்றம் மண்ணினுடைய குணம். மண்ணிலிருந்தால் எல்லா பொருள்களும் மண்ணிலேருந்து தோன்றுகின்ற மலர்கள்லாம் எல்லாம் வாசனை வருது. மண்ணின் மழை பெய்தால் மண் வாசனை அடிக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆக மண் நாற்றத்திற்குரியது. அந்த நாற்றத்தை மூக்கு முகர்கிறது. மூக்கிலே அந்த தன்மாத்திரை உணரக்கூடிய ஆற்றல் துருவமாக, வாசனை உணரக்கூடிய ஆற்றல் துருவமாக இறைவன் அந்த ஆற்றலை உள்ளே வைத்திருக்கிறான். மண்ணிலும் அந்த ஆற்றலை வைத்திருக்கிறான். ரெண்டையும் இணைக்கும் பொழுதுதான் வாசனை என்பது நமக்கு தெரியும். ஆக இந்த 24 தத்துவங்களையும் ஓரளவு நம்ம இப்போ அறிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த 24 தத்துவங்களின் மூலமாக இறைவன் ஞான சாதனமாக இந்த கருவிகளை நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். இதன் மூலம் இதை பயன்படுத்தி அந்த ஆணவமலம் இந்த கருவிகளையெல்லாம் தவறான வழிக்கு போகுமாறு அவைகள் ஏவுகின்றன. அதை நாம் உணர்ந்து கொண்டு அவைகள் தவறான வழிக்கு போகாதவாறு ஞான நூல்களும் ஞானாசிரியர்களும் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அந்த பாதையில் இவைகளை செலுத்தி மேலான இன்பத்திற்கும் மேலான அனுபவங்களுக்கும் இறைவன் தருகின்ற பேரானந்த பெருவாழ்விற்கும் உரியவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தத்துவங்களை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் சிறப்பாகவும் படித்து கொண்டு இருக்கிறோம். இதனுடைய நுட்பங்கள் இன்னும் நிறைய நுட்பங்கள் இருக்கின்றன. மேலும் வருகின்ற வகுப்புகள் அதை பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்ப்பதற்கு இப்போ என்னென்னலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் நிறையா சொல்லியிருக்கிறோம். நிறையா சொல்லியிருந்த இப்பொழுதையும் கிரகித்துக்குரிய அதாவது அறிமுகம் என்பதனால முதல்ல ஒரு அடிப்படை செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கோம். இதனுடைய விரிவு தான் நம்ம 24 மாதம் பார்க்க போகிறோம். இன்னும் 22 மாதங்கள் பார்க்க போகிறது. இதனுடைய விரிவு நுட்பம் இதை நல்லா ஆழமாக புரிந்து கொள்வதற்கு வாழ்க்கையை இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து மேலான ஞானத்தை அடைந்த ஞானிகளாக, ஒரு உண்மை உணர்ந்தவர்களாக, நம்மை உணர்ந்தவர்களாக, நம்மை படைத்தவனை பற்றி உணர்ந்தவர்களாக, உலகத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு, கடவுளுக்கு நமக்கு என்ன தொடர்பு, உடலுக்கு நமக்கு என்ன தொடர்பு, இந்த தொடர்புகளை எவ்வாறு ஒழுங்குபடுத்தி கொண்டால் நாம் துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கையை வாழலாம் என்பதை பற்றிய அடிப்படை உண்மைகள் நமக்கு தெரியும். உண்மைகள் நமக்கு தெரிந்தால்தான் அந்த வழியிலே நம்மால் நடைபெற முடியும், அனுபவப்பட முடியும். அனுபவப்பட்டால்தான் அதனால் வரக்கூடிய ஆனந்தமான ஒரு அமைதியான சிறப்பான உன்னதமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கடவுள் நமக்கு எதற்காக இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறாரோ அதை உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு இந்த சைவ சார்ந்த வகுப்புகள் உங்களுக்கு மிகச்சிறந்த உதவி புரியும். அதனால் தொடர்ந்து வர வேண்டும். இதில் ஒரு வகுப்பு விட்டீங்கனாலும் ஒரு செய்தி உங்களுக்கு போயிடும். கணக்கு போல தான் அந்த பாடம். ஒரு ஸ்டெப்பு போச்சுனாலும் அடுத்த ஸ்டெப்பு வராது. அதனால் எப்படி நீங்கள் மற்ற காரியங்களுக்கு போயிட்டு ஒரு முக்கியமான கல்யாணம் இருந்துச்சு வகுப்பு வர முடியலன்னு சொல்கிறீங்களோ, அதை போல் வகுப்பு இருந்துச்சு நான் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லக்கூடிய மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டால்தான் இந்த 2 ஆண்டுகளில் சிறப்பான ஒரு ஞானத்தை பெற முடியும். இந்த மாதிரி ஒரு வசதியும் இந்த மாதிரி தொடர்ச்சியும் வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. 14 மணி நாள் 28 நூல்கள், கிட்டத்தட்ட 30 நூல்கள். இந்த நூல்கள் மூலமாக இந்த அரிய செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. குறுகிய காலத்தில் நிறைய செய்திகள். அதனால் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வராதவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொண்டு நிறைய செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க? ம்.